நம்முடைய தொண்டு புராண சிந்தனையாக தடுத்தாட்கொண்ட புராணத்திலே நம்பிகளுடைய திருமணத்தை தடுத்து ஆட்கொள்வதற்காக பெருமான் வருகிறார். நம்பிகளுக்கு திருமணப்புத்தூர் என்று சொல்லக்கூடிய புத்தூரிலே சடங்கவி சிவாச்சாரியருடைய திருமகளாரை மனம் பேசி முடிக்கின்றார்கள். அந்த திருமண வைபவங்களெல்லாம் மிகச்சிறப்பாக நடக்குது. நம்ம 2-3 வகுப்புகளாக அதை சிந்திச்சிட்ருக்குறோம் இல்லைங்களா. ஆனால் இறைவன் பெருமானை கையிலையிலிருந்து இங்கே மண்ணுலகத்துக்கு அனுப்புகின்ற பொழுது அவருக்கு இந்த மண்ணுலகத்திலே மனைவியாக வரக்கூடியவர்கள் கமலினி அணிந்தது என்று சொல்லக்கூடிய 2 பெண்கள். அவங்க பேர் இந்த மண்ணுலகத்தில் பறவை நாச்சியார் என்றும், திருவாரூரிலே பறவையார் என்றும், அதே மாதிரி திரு ஒற்றியூரிலே சங்கிலியார் என்றும் சொல்லி அவர்கள் அவதரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்களுடைய குல வழக்குப்படி அந்தனர் குலத்திலே அந்த சடங்கவி சிவாச்சாரியருடைய திருமகளாரை மனம் பேசி அந்த திருமண வைபவங்களால் நடந்து கொண்டிருக்கிறது. நம்பிகளும் திருமணத்திலே திருமணத்தன்று காலை அங்கே எழுந்தருளிய பாங்கினை பற்றியெல்லாம் நம்ம சிந்தித்தோம். அதாவது நம்பிகள் வருகின்ற பொழுது அப்படி யோகப்புரவி என்று சொல்லக்கூடிய அந்த குதிரையில் வந்து கொண்டிருக்கிறார். அப்படி மண்டபத்திலே அந்த திருமண பந்தரிலே அவர் அமர்ந்திருக்கின்ற பொழுது அவரை தடுத்தாட்கொள்வதற்காக பெருமான் வருகிறார். பெருமான் வந்த கோலத்தை தான் சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தோம். ஆளுமறை சூழ்கையிலையின் கண் அருள் செய்த சாலுமொழியால் வழி தடுத்தடிமையை கொள்வான் மேலுரை எழுந்து மிகு கீழுற அகழ்ந்தும் மாலும் இருவர்க்கும் அறியார் ஒருவர் வந்தார் என்று சொல்லி திருமாலும் பிரம்மனும் காண முடியாத பெருமான் இப்போ யாருக்காக வந்திருக்கிறார்? சுந்தரரை ஆட்கொண்டு தோழமை கொள்வதற்காக வந்திருக்கிறார். தடுத்தாட்கொள்வதற்காக பெருமான் வந்திருக்கிறார். அப்படி வந்தவர் அவர் நேராக அந்த திருமண பந்தருக்கு செல்லுகிறார். அவர் கையில் குடையெல்லாம் கொண்டு வருகிறார். இறைவனுடைய அருட்கோலத்தை சொல்லுகின்ற பொழுது காதிலே கண்டிகை, வடிந்த கொலை, அப்புறம் உருத்தராட்சி அணிந்திருக்கிறார், திருநீர் அணிந்திருக்கிறார். கையில் ஆதவ மறைக்குடை என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனை மறைக்கக்கூடிய வெயிலை மறைக்கக்கூடிய ஒரு குடை கையில் வைத்திருக்கிறார். கையில் ஒரு தண்டும் அப்படி கொண்டு வருகிறார். வயதான கோலத்திலே வருகிறார். ரொம்ப வயதான கோலத்தில் வருகிறார். எப்படி அவர் இருக்கிறார் அப்படின்னா மொய்த்து வளர் வேரழுகு மூத்த வடிவேயோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அதாவது மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ அத்தகைய மூப்பெனும் அதன் படிவமேயோ, அதாவது அழகுக்கு வயசாகி போனால் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ சாமியினுடைய கோலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அவ்வளவு வயதான கோலத்தில் அங்கே வருகிறார். அப்படி வந்தவர் மணப்பந்தலுக்கு வருகிறார். வருகின்ற பொழுது அங்கிருந்த பெரியவர்கள் எல்லாம் யாராவது நம்ம வீட்டுக்கு ஒரு நிகழ்வுக்கு வராங்க அப்படின்னா அவங்க யாராக இருந்தாலும் முதல்ல நம்ம அவங்கள வரவேற்கணும். அப்படி வரவேற்கிறது எப்படி வரவேற்றாங்க அப்படின்னா நன்றுமது நல்வரவு நங்கள் தவம் என்று சொல்லி வரவேற்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் வந்தது நாங்கள் செய்த ஒரு பெரும் தவம். இதெல்லாம் நம்ம பெரிய புராணத்தில் எப்படி வரவேற்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க. ஆமாம், இதே மாதிரி எல்லா புராணத்துலேயுமே அடியார்கள் வருகின்ற பொழுது அவரை எப்படி வரவேற்று மகிழ்ந்தார்கள் அப்படிங்கிறது பல இடங்களில் சொல்கிறாங்க. இயல்பகை நாயனார் புராணத்தில் சொல்லுகின்ற பொழுது முந்தையம்பெரும் தவத்தினால் என்கொள் முனிவர் இங்கு எழுந்தருளியது என்று சொல்லி, அதாவது நான் மட்டுமல்ல என்னுடைய பெரியோர்களெல்லாம் செய்த ஒரு பெரும் தவம் நீங்கள் இங்கே எழுந்தருள் செய்திருக்கிறீங்க என்று சொல்லி இயல்பகை நாயனார் வந்த அடியாரை வரவேற்றார் என்று சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி நம்முடைய மானக்கஞ்சார நாயனாருடைய புராணத்திலையும் அதே மாதிரி தான் வருதுங்க. அருமையான ஒரு இடம். அங்கே எப்படி வரவேற்கிறாங்க அப்படின்னா, அதாவது நல்லா அருமையான நம்ம மண்டபத்தில் கூட போட்டிருந்தா அது அடியேன் தான் அது எழுதி போட்டிருந்தது. இல்லை அது நன்று முதல் நங்கள் தவம் தடுத்தாட்கொண்ட புராணம் மானக்கஞ்சார நாயனார் புராணத்தில் எந்தை பிரான் புரிதவத்தோர் இவ்விடத்தை எழுந்தருள உய்ந்தொழிந்தேன் அடியேன் யான் அப்படின்னு சொல்லி எந்தை பிரான் புரிதவத்தோர், அதாவது வேடத்தோடு அவர் வர்றார். ஒரு அடியார் கோலத்தில் வந்தது எப்படி சொல்கிறார்னா எந்தை பிரான் புரிதவத்தோர் இவ்விடத்தை எழுந்தருள உய்ந்தொழிந்தேன் அடியேன் யான் என்று சொல்லி நீங்கள் இங்கே வந்ததுனால நான் உய்வடைந்தேன் என்று சொல்லி வரவேற்கிறாங்க. இப்படி பெருமானே தான் இங்கே வயதான கோலத்தில் வராரு, அவரை வரவேற்கிறாங்க. அப்படி வந்த உடனே என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கும் உனக்கும் ஒரு வழக்கு இருக்கிறது, இசைவினால் ஒரு வழக்கு அப்படின்னா ஒப்பந்தம். இசைவுனா ஒப்பந்தம், ஒரு அக்ரிமெண்ட்டு.
அப்படி ஒரு இசைவினாலே ஒரு வழக்கு இருக்கிறது, அந்த வழக்கை முடித்து அதற்கு பிறகு தான் நீ திருமணம் செய்யணும்னு சொன்ன உடனே சுந்தரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்படி ஒரு வழக்கு இருந்தால் அந்த வழக்கை முடித்து அதற்கு பிறகு நான் திருமணம் செய்து கொள்கிறேன். சுந்தரருக்கு இப்போ வயசு என்னென்னா 16 வயசு. 16 வயசில் ஒரு மணப்பந்தரில் வந்து ஒரு மணமகனை வந்து இப்படி ஒரு வயசானவர் வந்து சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா? ஆனாலும் சுந்தரர் வந்து அப்படி ஒரு வழக்கு இருந்தால் அதை நான் முடித்து கொண்டு அதற்கு பிறகு நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்கிறார். அதற்கு பிறகு அவர் வந்து சுந்தரர்கிட்ட சொல்லிவிட்டு அங்கிருந்த மறையவர்கள்கிட்ட சொல்கிறார், ஆவதது கேண்மின் மறையோர் ஆவதது கேண்மின் மறையோன் என் அடியான் என் நாவல் நகர் ஊரான் இது நான் மொழிவது என்று சொல்லி இந்த நாவல் நகரை ஊரை சேர்ந்த இந்த சுந்தரன் வந்து என்னுடைய அடிமை என்று சொல்லி இது நான் மொழிவது என்று சொல்லி தேவரையும் மாலையன் முதல் திருவின் மிக்கோர் யாவரையும் வேறடிமையாக உடைய எம்மான் என்று சொல்லி, அதாவது திருமால் பிரம்மன் போன்ற இந்திரன் போன்ற தேவர்களையெல்லாம் அடிமையாக உடைய பெருமான் சுந்தரரை அடிமை கொள்வதற்காக இப்படி வந்து கேட்கிறார். அடிமைன்னு சொல்லி சொல்கிறாரு. சுந்தரரை அடிமை கொள்வது வேறு, தேவர்களை எல்லாம் அடிமை கொள்வது வேறு. அவங்கெல்லாம் வேறு அடிமை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வேறு அடிமைனா கொத்தடிமை அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. அதை இவர் சுந்தரர் எப்படி அடிமைனா காதல் அடியான், அதை விரும்பி ஆட்கொள்வது. இந்த அடிமை வேறு, அது வந்து வேறு. தேவர்களை அடிமை கொள்வது வேறு. யாவரையும் வேறடிமையாக உடைய எம்மான் என்று சொல்லி இது வரைக்கும் நம்ம போன வகுப்பில் பார்த்தோம். இப்போ வந்து அப்படி நேராக வந்தார். வந்து இப்போ சுந்தரர் வந்து மனக்கோலத்தில் மணவரையில் உட்கார்ந்துருக்கிறார். மணவரையில் உட்கார்ந்துருக்கிற சுந்தரரை பார்த்து நீ எனக்கு அடிமைன்னு சொல்கிறார். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்களையும் பார்த்து அடிமைன்னு சொல்லிட்டார். அதனால் இப்போ சுந்தரர் என்ன சொன்னார் அப்படிங்கிறது, சுந்தரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்படி கேட்ட உடனேயே சுந்தரருக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துருச்சுங்க. சிரிப்பு வந்துருச்சு. ஏன் சிரிப்பு வந்தது அப்படின்னா, அதாவது ஒரு விதி ஒன்று இருக்குது. சிவாச்சாரியார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா? சிவன் கோயிலில் அர்ச்சனை செய்யக்கூடிய சிவாச்சாரியர்கள் வந்து இன்னொரு சிவாச்சாரியருக்கு அடிமை கிடையாது. அவங்க யாருக்குமே அடிமை கிடையாது. அவங்களுடைய மரபு உயர்ந்த மரபு. அதாவது இருக்கிறதுலையே உயர்வான மரபு என்ன அப்படின்னா, சிவன் கோயிலில் பெருமானை தொட்டு வழிபாடு செய்யக்கூடிய மரபு தான் உயர்ந்தது. அந்த மரபுக்கு இணையாக இன்னொரு மரபு சொல்ல முடியாது. அவங்களுக்கு பேரே வந்து ஆதி சைவர்கள் அப்படின்னு சொல்லி பேருங்க. நம்ம வந்து அவங்கள வந்து வணங்கணும், வணங்கக்கூடிய அளவுக்கு தகுதியுடையவர்கள் அவங்க. அதுதான் அதை நினச்சி சுந்தரர் வந்து ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாவது இல்லை, ஆனால் நீங்கள் வயசான ஒரு அந்தனராக இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க என்று சொல்லி சுந்தரருக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துடுது. அதான் நக்கான் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறாருங்க. அதான் 38வது பாட்டு பாருங்கள். என்றான் இறையோனது கேட்டவர் எம்மருங்கும் நின்றார் இருந்தார் இவன் என் நினைந்தான் என்கொல் என்று சென்றார் வெகுண்டார் சிரித்தார் திருநாவலூரான் நன்றான் மறையோன் மொழி என்று எதிர்நோக்கி நக்கான். அப்படி அந்த பெரியவருக்கு முன்னாடி சுந்தரர் வந்து நின்றுட்டு, என்ன இவர் இப்படி சொல்கிறார் அப்படின்னு சொல்லி முகத்தை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறார். அவருக்கு கோபம் வர மாதிரி, முதல்வன் இவ்வாறு சொல்லியதை கேட்டவர்களாகிய பந்தலிலே எங்கும் நின்றவர்களும் இருந்தவர்களும் இவர் என்ன எண்ணி இது சொன்னார் என்று சொல்லி அவர் பக்கத்து போனார்களும் வெகுண்டார்களும் சிரித்தார்களும் ஆயினர். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. என்ன, கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு மணப்பந்தலில் வந்து ஒரு மணமகனை பார்த்து இவன் எனக்கு அடிமை அப்படின்னு சொல்கிறாரு, இவருக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த பெரியவர் இப்படி எல்லாம் பேசுகிறாரு என்று சொல்லி எல்லாரும் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஆனால் சுந்தரர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நன்றான் மறையோன் மொழி, இந்த நாவலூர் இந்த மறையோன் மொழி மிக நன்றாக இருக்கிறது என்று சொல்லி அவருக்கு எதிரிலே வந்து அப்படியே நக்கான் அப்படின்னா ஒரு கேவலமாக பார்த்து சிரிக்கிறது. என்ன பெரியவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் முன்னாடி வந்து அப்படி சுந்தரர் வந்து அப்படி சிரிக்கிறார். அப்படி அதான் சொல்கிறார். இறையோன் அப்படிங்கிற இடத்துல வந்து என்றான் இறையோனது, இறையோனுக்கு பெருமான். இறையோன் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன, எஜமானன் அர்த்தங்க. அப்போ நாமெல்லாம் யார், அடிமை. நமக்கு எஜமானன் அப்படின்னா ஒரே ஒருத்தன் தான், சிவபெருமான் மட்டும்தான் நமக்கு எஜமானன். வந்தவர் சிவபெருமான் தானே, அதனால் அவர் வந்து எஜமானன். அவர் நம்ம எல்லாரும் அவருக்கு அடிமைகள். உலக உயிர்கள் அத்தனையுமே பெருமானுடைய அடிமைகள் அப்படிங்கிறதா சைவ சித்தாந்தம். ஏதாவது எல்லாமே அத்துணை உயிர்களும் இறைவனுடைய அடிமை. அப்போ உயிரற்ற பொருள்கள் எல்லாம் என்ன அப்படின்னா பெருமானுடைய உடைமைகள். இப்போ நமக்கு அப்படின்னா நமக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. அதாவது ஆன்மாக்களுக்கு சுதந்திரம் அப்படிங்கிறதே கிடையாது. நம்ம என்றைக்கும் அடிமை தான். இப்போ எப்படி அடிமையாக இருக்கிறோமோ அதே மாதிரி நாளைக்கு முக்தி காலத்துலேயும் பெருமானுக்கு நம்ம அடிமை தான். முக்தி காலத்துலேயும் சரி, இப்போவும் சரி, பெத்த காலத்துலேயும் சரி, ஆன்மாக்கள் இறைவனுடைய அடிமை அப்படிங்கிறது நமக்கு என்றைக்குமே வேணுங்க. அதனால தான் சுந்தரர் என்ன சொல்லார்,
மீளா அடிமை உமக்கே ஆலை பிறரை வேண்டாதே அப்படின்னார். இப்போ மீளா அடிமைன்னு என்னென்னா, இப்போ மட்டும் அடிமை இல்லை, நாளைக்கு முக்திக்கு செல்லுகின்ற பொழுதும் அந்த முக்தி இன்பத்தை கொடுப்பது இறைவன், அதை அனுபவிப்பது ஆன்மாக்கள். அதனால் அங்கேயும் நம்ம அடிமை தான். அதனால் அடிமை அப்படிங்கிறது தான் நம்ம மனசில் எப்பொழுதுமே இருக்கணும். அதான் இங்கே சொல்கிறாருங்க. அதை இறையோன் அப்படிங்கிறது அவன் எஜமான் அப்படின்னு சொல்லி, யாவரையும் அடிமையாக உடையான் என்று சொல்லி, இவர்கள் அதை உணராது மேற்செயல் செய்கின்றார்கள். அதாவது சாமி கரெக்டாக தான் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் என்னுடைய அடிமைகள் தான் அப்படின்னு இறைவனே நேரில் சொல்கிறாரு. ஆனால் வந்தது இறைவன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதனால அவங்க என்ன சொல்கிறாங்க, இவருக்கு இந்த பெரியவருக்கு ஏதோ ஆகிப்போச்சு, அதனால் இவர் இப்படியெல்லாம் பேசுகிறாரு, ஒரு அந்தனர் போய் இன்னொருத்தருக்கு அடிமையாக முடியுமா என்று சொல்லி அங்கே இருந்தவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதுதான் அப்படி நின்றார் இருந்தார் அப்படின்னா அங்கே இருந்தவங்க, நின்று கொண்டிருந்தவர்கள், அமர்ந்து கொண்டு எல்லாருமே அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சரி, நன்றால் மறையோன் மொழி, வேதங்களை சொன்ன இவனது இம்மொழி மிக நன்றாக இருக்கிறது என்று இகழ்ச்சி கூற்று. அப்படின்னா அப்படி ஒரு மாதிரி பார்த்து சுந்தரர் ஒரு கேவலமாக பார்த்து அப்படி சிரிக்கிறார், எதிர்நோக்கி என்று சொல்லி, நாவலர் பெருந்தகையை நோக்கி என்று சொல்லி சொல்லாரு. இப்போ அவர் சிரிச்சிட்டார் சுந்தரர். அப்படி சிரித்த உடனே இப்போ சாமிக்கு என்னாச்சுன்னா கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. கோபம் வந்துட்டு கொஞ்சம் இதுவரைக்கும் அவர் அடிமை அப்படி இப்படின்னு சொன்னார். இப்போ வாடா போடான்னு பேச ஆரம்பிச்சிட்டார் பெரியவர் கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. ஏண்டா என்னை பார்த்து சிரிக்கிற அப்படின்னு சொல்லி பேசுகிறார். இந்த பாட்டில் தான் சொல்லார், நக்கான் முக நோக்கி நடுங்க நுடங்கி யார்க்கும் மிக்கான் மிசை உத்திரிய துகில் தாங்கி மேற்சென்று அக்காலம் உன் தந்தை தன் தந்தையால் ஆலோலை ஈதால் இக்காரியத்தை நீ இன்று சிரித்தது என்னேடா என்ன அப்படின்னு சொல்லி, ஏண்டா சிரிக்கிற, அந்த காலத்தில் உங்கள் தந்தை உன்னுடைய பாட்டனார், தந்தைனா பாட்டனார், உன்னுடைய பாட்டனார் ஒரு ஓலை எழுதி கொடுத்துருக்கிறார், ஆலோலை எழுதி கொடுத்துருக்கிறார். நானும் என் வழிமுறை இருக்கக்கூடிய அத்துணை பேரும் வெண்ணெய்நல்லூர் பித்தனுக்கு அடிமை என்று சொல்லி ஒரு ஆலோலை எழுதி கொடுத்துருக்கிறார், ஏண்டா நீ சிரிக்கிற என்று சொல்லி, சிரித்தது என்னடா என்று சொல்லி சாமி இப்போ ஒருமையில் பேச ஆரம்பிச்சிட்டார். அதாவது அவ்வாறு சிரித்த நம்பிகள் முகத்தை நேரே பார்த்து நடுங்கி தள்ளாடிக்கொண்டு, சாமிக்கு என்ன நடுக்கமா என்ன, சாமிக்கெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் அந்த மாதிரி ஒரு கோலத்தில் வந்திருக்கிறார். அவருக்கு நடுக்கமும் கிடையாது, தளர்ச்சியும் கிடையாது. எப்பொழுதும் பெருமான் என்றும் ஒரே போல் இருக்கக்கூடியவன் தான் இறைவன். ஆனாலும் இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கோலம் தாங்கி வந்திருக்கிறார். ஆமாம், அப்படி தள்ளாடிக்கொண்டு இறைவன் கீழே சரிந்து, அப்படி அந்த உடம்பு இந்த மேலே போட்டிருக்கிற அந்த ஆடை வேற கீழே போயிடுது, அதை எடுத்து மறுபடியும் மேலே போட்டுட்டு பேசுகிறார். அவருடைய சுந்தரர்கிட்ட உத்தரியத்தை மேலே எடுத்து இட்டு தாங்கி கொண்டு அணுகச் சென்று பக்கத்தில் போய் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்ன இதோ அந்நாளிலே உன் தந்தையின் தந்தை எழுதி கொடுத்த ஆலோலை உள்ளது. ஒரு கையில் ஒரு ஓலைச்சுவடி வச்சிருக்கிறார். அந்த ஓலைச்சுவடியை இப்போ காட்டி, உன்னுடைய தாத்தா எழுதி கொடுத்த ஒரு ஓலைச்சுவடி இருக்குது என்று சொல்லி, இக்காரியத்தை இகழ்ந்து நீ சிரித்தது என்ன ஏடா என்று வாடா போடான்னு இப்போ பேச ஆரம்பிச்சிட்டார். ஆமாம், முகம் நோக்கினார். இவன் அடியான் சபையோரை பார்த்து சொன்ன அவர் இப்போது நக்காராக நம்பிய நேரை நோக்கி சென்று சொன்னார். சபையை பார்த்து பேசிகிட்டு இருந்தவர் இப்போ சுந்தரரை பார்த்து நேருக்கு நேராக பேச ஆரம்பிச்சிட்டார். நடுங்கி கோபக்கிளர்ச்சியால் நடுங்குதலும் மூப்பினால் நுடங்குதலும் உண்டாயின என்று சொல்லி அவர் சொல்கிறதே எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அந்த சபையில் அதாவது அந்த ஒரு சொல்கிற அது ஒரு கெட்டப்புன்னு சொல்லணும் இல்லையா, அப்படி பார்த்து சபையை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, ஆவது இது கேண்மின் மறையோர் அப்படின்னார். நான் சொல்கிறது எல்லோரும் கேளுங்க. இப்போ எல்லோரும் எப்படி என்ன ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க, மாப்பிள்ளை உட்காந்தாச்சு, அடுத்து பொண்ணு பிள்ளை வரப்போகிறா, திருமங்கல்யம் எடுத்து கொடுப்பாங்க, கல்யாணம் பண்ணுவார், இது தானே எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த கவனத்தை திசை திருப்புறது சாமியினுடைய ஒரு ஆற்றல். அதுதான் எல்லாரும் இப்போ கல்யாணம் நடக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லாத்தினுடைய கவனத்தை தன்பால் ஈர்க்கக்கூடிய ஒரு இது அதான் சொல்கிறார், ஆவது இது கேண்மின் மறையோர். அந்த சொல்லெல்லாம் அப்படி வரும். நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க அப்படின்னா, என்னோட கல்யாண கூட்டத்தில் ஒரு பெரியவர் இப்படி சொல்கிறாருன்னு எல்லாரும் பார்க்குறேன். ஆவது இது கேண்மின் மறையோர் நாவல் நகர் ஊரான் என் அடியான், எடுத்த உடனே சொல்கிறார் என்னுடைய அடியான்னு சொல்லி. அப்படி சொன்னதுனால இப்போ அவர் சிரித்ததுனால அந்த சிரிப்பு அவருக்கு கொஞ்சம் கோபம் வருது. ஆமாம்,
யாருக்கும் மிக்கான் அப்படின்னு, யாருக்கும் மிக்கானா எல்லாருக்கும் மிகுந்தவன், அதான் மகா சம்ஹார காலத்தில் யாவரும் ஒடுங்க தான் மிகுந்து நிற்பவன் அப்படின்னா சம்ஹாரம், மகா சம்ஹாரம்னு ஒன்று. மகா சம்ஹாரம் அப்படிங்கிறது இந்த உலகமெல்லாம் ஒடுங்கி இருக்கக்கூடிய காலம். உலகமெல்லாம் எங்கே ஒடுங்குன்னா மாயை அப்படிங்கிற அந்த அசுத்த மாயையில் ஒடுங்கும். அப்படி மாயையில் ஒடுங்கி அந்த உலகம் வந்து அந்த மாயை எங்கே ஒடுங்கன்னா பெருமானுடைய திருவடியில் இருக்கும். இப்படியெல்லாம். ஆனால் சாமி மட்டும் எப்படி இருப்பார்? எப்பொழுதும் அப்படியே இருப்பார். அதான் என்ன சொல்கிறாருன்னா யாருக்கும் மிக்கான் என்று சொல்லி இறைவனுடைய அந்த தன்மை மகா சம்ஹார காலத்தில் யாவரும் ஒடுங்கவும் தான் மிகுந்து நிற்பவன் என்று சொல்கிறாருங்க. மிசை உத்தரியத்துள் தாங்கி என்று சொல்லி அசைவினாலே சரிந்த உத்தரையம், அந்த உத்தரையங்கிறது மேலே போட்டிருக்கக்கூடிய ஒரு ஆடை, அதை தூக்கி அப்படி மேலே போட்டுட்டு வரார். அக்காலம் அப்படின்னா இன்னதென்று அறியப்படாத அனாதி காலம். அக்காலம் எப்பன்னு சொல்லலை, அவர் எப்பன்னு சொல்லலை. உன்னுடைய தந்தை அப்படின்ட்டார் பாட்டனார். ஆனால் எந்த காலத்தில் எழுதி கொடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லலை. அக்காலம் அப்படின்னு சொல்லி தந்தை அப்படின்னா முன்னோர், இங்கு பேரன் பாட்டன் என்பது சொல்லி சொல்கிறார். இப்படியெல்லாம். ஏடா அப்படின்னா என்ன தெரியுங்களா? ஏடான்னு ஏன் சொன்னார் அப்படின்னா அடிமைகளை சொல்லக்கூடிய ஒரு சொல்லுங்க. அதாவது அவர் அடிமை ஆகிறதுக்கு முன்னாடியே சாமி இப்போ அடிமையாக ஏற்றுக்கொண்டார். அவர் எஜமானா ஏற்றுக்கிறாரா இல்லையாங்கிறது ரெண்டாவது. ஆனால் தன்னுடைய நிலையில் சாமி வந்து அப்படி ஒரு ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறார். அதான் ஏடா அப்படின்னு சொல்லி சொல்லார். அடுத்து சொல்கிறார், மாசிலா மரபில் வந்த வள்ளல் வேதியனை நோக்கி. இப்போ சுந்தரர் பேச ஆரம்பிக்கிறார். இப்போ இதுக்கு முன்னாடி சாமி பேசினார், ஏன்டா இப்படி சிரிக்கிற அப்படின்னு சொல்லி. இப்போ சுந்தரர் அதை கேட்டுட்டு சுந்தரர் பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, மாசிலா மரபில் வந்த வள்ளல் வேதியனை நோக்கி நேசமுன் கிடந்த சிந்தை நெகிழ்ச்சியால் சிரிப்பு நீங்கி ஆசில் அந்தணர்கள் வேறோர் அந்தனருக்கு அடிமையாதல் பேச இன்று உன்னை கேட்டோம் பித்தனோ மறையோன் என்றார். இந்த பித்தன்னு சொன்னது இங்கே தான். ஆமாம், இது வந்து பித்தன்னு வந்து சாமியை வந்து சுந்தரர் சொன்னது. கடைசியாக ஆட்கொள்ளுகின்ற பொழுது என்ன சொன்னாருங்க? ஆட்கொண்ட பொழுது, இதுக்கு முன்னாடி தானே ஆட்கொண்டார். ஆட்கொண்ட பொழுது இனிமேல் தான் ஆட்கொள்ள போவது, இனிமேல் தான். ஆட்கொள்ளுகின்ற பொழுது சாமி கேட்குறாரு, எனக்கு நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின்மிற்கு அச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார் அப்படின்னு. எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும்ப்பா, நீ தமிழால் பாடு என்று சொல்லி சுந்தரர் கேட்கிற பொழுது அவர் என்ன சொல்கிறார்னா, யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன் பாடும் பரிசு என்று நீங்கள் அருள வேண்டும் கோதிலாமதே குணப்பெரும் குன்றே நாயினேன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன் அப்படின்னு பாருங்க. எனக்கு பாட தெரியாது சாமி, எனக்கு என்ன தெரியும்னு அப்படி சொல்லுகின்ற பொழுது தான் சாமி என்ன சொல்கிறாருன்னா, நீ முதல்ல என்ன சொன்ன? பித்தனை தானே சொன்ன, அதனால் பித்தன் என்றே பாடுவாய் என்று சொல்லி இறைவன் சொன்னது. அப்புறம் தான் பித்தா பிறை சூடி என்று சொல்லி பாட போகிறார். அந்த சொல் வந்து முதல்ல இங்கே சுந்தரர் தான் சொல்கிறாரு. பித்தனோ மறையோன் அப்படின்னா அதான் மாசிலா மரபில் வந்த வள்ளல் மாசிலா மரபில் அப்படின்னா வந்த வள்ளல் அப்படின்னா சுந்தரர் இந்த இடத்துல வள்ளல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. மாசிலா மரபுனா அந்தனர் குலத்திலே தோன்றியவர் சுந்தரர். அது மாசிலா மரபுன்னு ஏன் சொல்கிறாருன்னா, சிவபெருமானுக்கு அகம்படி தொண்டு செய்யக்கூடியவர்கள் அவங்க. சிவபெருமானுக்கு அகம்படி தொண்டு செய்கிறதுனால, அதாவது அந்த காலத்தில் வந்து 4 குலந்தாங்க. பெரிய புராணத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர். மற்ற குலமெல்லாம் வந்து அதுக்கு உள்ளாக இருக்கக்கூடியது. வணிகர் அப்படிங்கிறதுல இந்த வியாபாரம் செய்யக்கூடிய செட்டியார்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்துடும். அப்புறம் வேளாளர் அப்படிங்கிறதுல விவசாயம் செய்யக்கூடிய எல்லாரும் வந்துடுவாங்க. முதலியார், கவுண்டர் எல்லாருமே அதில் வந்துடுவாங்க. அப்புறம் அரசர் குலம் ஒன்று. அதே மாதிரி அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர், இந்த 4 குலம்தான் அந்த காலத்தில் இருந்திருக்கு. பெரிய புராணத்தில் அப்படி தான் சொல்லியிருக்கு. ஆமாம், அதை குலச்சரி நாயனார் புராணத்தில் சொல்கிறாருங்க. குறியில் 4 குலத்தவராயினும் நெறியில் அக்குளம் நீங்கினராயினும் அறிவில் சங்கரருக்கு அன்பர் எனப் பெறில் செறிபுற பணிந்தேத்திய செய்கையார் என்று சொல்லுவார். குலச்சரி நாயனார் வந்து ஒரு பெரிய அமைச்சர், பாண்டிய மன்னனுடைய அமைச்சராக இருந்தாலும் அவர் வந்து அடியார்களுக்கு வந்து அன்னம்பாளிப்பு செய்வார். எத்தனை பேர் வந்தாலும் சரி அவங்கள தங்குவதற்கு இடம் கொடுத்து அவங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் போட்டு இப்படியெல்லாம் செய்து கொண்டு இருந்தவர். ஆனால் எப்படி செஞ்சார் அப்படின்னா, அது எந்த குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஊரை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இப்படியெல்லாம் செய்தார் என்று சொல்லி அதில் தான் சொல்கிறார். குறியில் 4 குலத்தவராயினும் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல மாசிலா மரபு அப்படிங்கிறது அந்த அந்தனர் குலத்தை சொல்கிறார். மாசிலா மரபில் வந்த வள்ளல் அப்படிங்கிற, வள்ளல்னா எதிர்பார்க்காது கொடுக்கக்கூடியவங்களுக்கு பேர் தான் வள்ளலுங்க. இப்போ ஒருத்தர் நமக்கு ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத யார் கொடுக்குறாங்களோ
அவங்க தான் வள்ளலுங்க. இப்போ நம்ம ஒருத்தர் கொடுக்குறோம், நாளைக்கு அவர் நமக்கு ஏதாவது செய்வார் அப்படின்னு எதிர்பார்த்து செய்கிறது நிறையா செய்வாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அது நம்ம செய்கிறது மட்டும் நம்மளுடைய கடமை, கொடுப்பது மட்டும் கடமை அப்படின்னு நினச்சி செய்கிறவங்க தான் அவங்களுக்கு பேர் தான் வள்ளல் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல ஏன் சுந்தரர் வள்ளல்னு சொன்னார் அப்படின்னா, நாமெல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, நம்மெல்லாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக எங்கேருந்து வந்தார்? திருமலையிலிருந்து வந்திருக்கார். திருமலையிலிருந்து இங்கே அந்த மண்ணுலகத்துக்கு அவர் ஏன் அவதரித்தார் அப்படின்னா, மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட, அவர் தீதில்லா திருத்தொண்ட தொகை தர, போதுவார் அவர் மேல்மனம் போக்கிட, காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார். அங்கே மேலே அந்த மலர் பறிக்கின்ற பொழுது 2 பெண்களை ஏன் பார்த்தார் அப்படின்னா, மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட அப்படின்னார். நாமெல்லாம் தென்திசைனா நம்ம அந்த தென்திசையில் இருக்கக்கூடிய மக்கள் நம்மெல்லாம் நல்லா வாழணும், நம்மெல்லாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக, இன்னொன்று திருத்தொண்ட தொகை கொடுப்பதற்காக. இதெல்லாம் ஏதாவது எதிர்பார்ப்போடு வந்தார சுந்தரர் அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. இறைவனால் மேலிருந்து அனுப்பப்பட்டவர் தான் சுந்தரர். அங்கிருந்து வந்தவர், கைலாயத்திலிருந்து வந்தவர். நாமெல்லாம் அப்படி அல்ல. நாமெல்லாம் ஒரு வினையின் காரணமாக இந்த உடம்பு சாமி நமக்கு கொடுத்துருக்கிறார். எத்தனை முன்ன பிறப்பில் எப்படி இருந்தோம் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு வினைப்பயப்பட்டு இந்த உடம்பு நமக்கு கொடுத்துருக்கார். ஆனால் சுந்தரர்லாம் அப்படி அல்ல. நாமெல்லாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக இறைவனால் அனுப்பப்பட்டவர் தான் சுந்தரர். அதனால் அதான் வள்ளல் அப்படிங்கிற மாசிலா மரபில் வந்த வள்ளல். வேதியனை நோக்கின, வேதியன்கிறது இந்த இடத்துல யார்? சாமிங்க. சாமி வயசான வேதியர் கோலத்தில் இருக்கார் இல்லையா? வேதியனை நோக்கி நேராக பார்த்து சொல்லார், நேசமுன் கிடந்த சிந்தை நெகிழ்ச்சியால் சிரிப்பு நீங்கினார். அப்படின்னா நேசமுன் கிடந்த சிந்தை அப்படின்னார். அப்படி நேசமுன் கிடந்த சிந்தைனா, ஏற்கனவே பெருமான்கிட்ட ஒரு அணுக்க தொண்டராக இருந்தார் இல்லைங்களா கைலாயத்தில், அந்த அன்பெல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ளே தேங்கி கிடக்குதான். நேசமுன் கிடந்த சிந்தை நெகிழ்ச்சியால். இப்போ சாமி அப்படி பேசினாலும் கூட சாமிகிட்ட இவர் எதிர்த்து பேசுகிறாரே ஒழிய சாமியை விட்டு அவர் வெளியில் வர முடியாது. அதுக்கு என்ன காரணம்? அந்த போன பிறப்பில் இருக்கக்கூடிய அந்த அன்பு. நேசம்னா அன்பு. நேசமுன் கிடந்த சிந்தை நெகிழ்ச்சியால் சிரிப்பு நீங்கி. அப்புறம் சொல்கிறார், ஆசில் அந்தணர்கள். இப்போ சாமிகிட்ட பேசுகிறார். சாமிக்கு தெரியாத என்ன, ஆனால் சாமிகிட்ட கேட்குற ஆசில் அந்தணர்கள். ஆசில் அந்தணர்கள்னால் குற்றமில்லாத அந்தணர்கள். குற்றமில்லாத அந்தணர்கள் யார் அப்படின்னா, நமக்கு 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது அந்தணர்கள் அப்படின்னா எல்லாருமே அந்தணர்கள் அல்ல. இந்த சிவன் கோயிலில் பூஜை செய்யக்கூடிய அந்தணர்கள் வேறு, அதே மாதிரி இந்த சாஸ்திரங்களெல்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த சடங்குகள் செய்யக்கூடிய அந்தணர்கள் வேறு. அவங்க இந்த கோயிலுக்குள்ளே பூஜை செய்யக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய சங்கர மடத்துக்காரரே சிவன் கோயிலுக்குள்ளே பூஜை செய்யக்கூடாது. அவங்க ஸ்மார்த்த பிராமணர்கள். அது உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. மடம் பெருசுங்கிறதுனால நம்ம பெருசாக நினச்சிக்கிறோம். அப்படி அல்ல. இங்கே இருக்கக்கூடிய ஐயருக வேறு, அவங்க வேறு. இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் அவங்களுக்கு இல்லை. ஆனால் இவங்களே ஒரு பாதுகாப்பு கருதி என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க பின்னாடி போகிறாங்க. ஆனால் அதை விட உயர்ந்தவர்கள் நம்முடைய சிவாச்சாரியார்கள். அதுதான் ஆசில் அந்தணர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்படி ஆசில் அந்தணர்கள் வேறொரு அந்தணருக்கு அடிமையாதல். அப்படி ஒரு அந்தணராக இருக்கக்கூடியவர் இன்னொரு அந்தணருக்கு, சுந்தரர் அந்த மரபில் வந்தவர். சுந்தரர் எந்த மரபில் வந்தவர்? அந்த ஆசில் அந்தணர்கள் என்று சொல்லக்கூடிய மரபில் வந்தவர் சுந்தரர். அவர் சிவாச்சாரியாருடைய மகன். சடங்கு அவருடைய அப்பா பேர் இசைஞானி சடையநாயனார் இல்லையா? சடையநாயனார் ஒரு சிவாச்சாரியார். அதனால் சிவாச்சாரியர் குடும்பத்தில் வந்தவர். அதனால் ஆசில் அந்தணர்கள் வேறொரு அந்தணருக்கு அடிமையாதல். பேச இன்று முன்னை கேட்டோம். இது வரைக்கும் யாரும் அப்படி சொன்னதில்லை. பெரியவரை பார்த்து கேட்குறாரு சுந்தரர், இன்றைக்கி தான் இந்த மாதிரி நான் கேள்விப்படுறேன். நீங்கள் பேசித்தான் அதுவும் நான் கேள்விப்படுறேன். இது மாதிரி ஒரு வழக்கு இது வரைக்கும் யாரும் சொன்னது இல்லை. ஆசில் அந்தணர்கள் வேறொரு அந்தணருக்கு அடிமையாதல். பேச இன்று உன்னை கேட்டோம் பித்தனோ மறையோன் அப்படிங்கிற. உங்களுக்கு ஏதாவது பைத்தியங்க இது பிடிச்சிருச்சா? இப்படியெல்லாம் பேசுகிறீங்க. இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி பேசுனா யார் ஏற்றுக்கொள்ளுவா? இப்போ சுந்தரருக்கு என்னென்னா, இது வரைக்கும் யாருமே சொல்லலை. நான் ஒரு அந்தணர் அடிமைன்னு சொல்லி யாரும் சொல்லலை. ஒருத்தர் இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு கருத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பித்தனோ என்று சொல்லி மறையவர் பெரியவருக்கு கொஞ்சம் பித்து பிடித்து விட்டதாட்டிருக்கு என்று சொல்லி சொல்கிறாரு. அதையும் சாமி கேட்க போகிறார். மாசிலா மரபுனார், குற்றமில்லாத குலம், ஆன்மாக்களின் பாசத்தை போக்க சிவபூசை மரபு தொழிலாக கொண்டது. அதாவது அவங்கெல்லாம் எப்படின்னாங்க, இப்போ வேறு வழி இல்லாமல் மற்ற தொழில்கள்லாம் போகிறாங்க. ஆனால் ஒரு காலத்தில் அவங்க பெருமானுக்கு அகம்படி தொண்டு செய்கிறத மட்டும்தான் செய்து கொண்டு இருந்தார்கள். வேறு எந்த ஒரு தொழிலும் அவங்க
செய்ய மாட்டாங்க. அப்படி தான் புராணத்துல எல்லாம் இருக்குது. வேறு தொழில் இல்லையாக செய்யும் மரபு என்று சொல்கிறார்கள். உயிர்களுக்கு பாசத்தை இல்லையாக செய்யும் மரபு, வேறு தொழில் செய்யாததுமான ஆதிசைவ மரபு. அவங்களுக்கு பேர் ஆதிசைவர்கள் என்று பேருங்க. இந்த மரபு ஒன்றே பரார்த்த சிவபூஜைக்கு உரியது என்று ஆகமநூல் துணிவு என்று அதாவது கோயிலுக்குள்ளே போய் திருமேனியை தீண்டு வழிபாடு செய்யக்கூடிய உரிமை பெற்றவர்கள் அவங்க தான். வேறு வழியில் இன்றைக்கி கோயிலில் யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம தீக்கை பெற்ற அடியார்கள் போய் வழிபாடு செய்கிறாங்க, அது வேறு. ஆனால் உரிமை பெற்றவர்கள் யார் அப்படின்னா அவங்க தான் அந்த உரிமை பெற்றவர்கள் என்று நேசம் முன் கிடந்த சிந்தை நிகழ்ச்சி, முன் நேசம் கிடந்த என்று பண்டு தொட்டு அன்பு பதிந்து கிடந்த காரணத்தால் அந்த வேதியர் தமது முகத்தை நேர் நோக்கிய உடனே அதனாலே தனக்கு தாக்குண்டு சிறிது சிந்தை நெகிழ்ந்தது. அதாவது அந்த வேதியரை பார்த்த உடனேயே இவருக்கு பேசிட்டு தான் இருக்கிறார ஒழிய அந்த ஒரு கோபமெல்லாம் ஒன்றும் வரல. ஏன் வரல அப்படின்னா போன பிறப்பில் கைலாயத்தில் இருந்த பொழுது அவர்கிட்ட இருந்த அந்த அன்பு இப்போ கொஞ்சம் அப்படியே அந்த சிந்தை நெகிழ்ந்து பேசுகிறார். பார்த்தா சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சண்டை போட்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இப்போ சுந்தரர் பேசுகிறாரே ஒழிய அவர்கிட்ட இருந்து வெளியில் அவரால் வர முடியாது. அப்படி முந்தைய அறிவின் தொடர்ச்சியினால் முகைத்த மலரின் வாசம் போல சிந்தை மலர் உடன் மலரும் செவ்வியுணர்வு என்று இது எங்கே நமக்கு வருது அப்படின்னா இந்த இடம் சண்டீஸ்வர நாயனார் புராணத்தில் வருது. சண்டீஸ்வர நாயனார் பூஜை செய்கிறதுக்கு மன்னியாற்றங்கரையில் உட்காருவார். மன்னியாற்றங்கரையில் பூஜைக்கு உட்கார்ந்த உடனேயே அவருக்கு அப்போ 7 வயசு. 7 வயசு அவருக்கு பூஜை செய்கிறதுக்கு உட்காந்துறாரு. மன்னியாற்றங்கரையினுடைய தண்ணி இருக்குது, கறந்த மாட்டினுடைய பால் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, வேறு திரவியங்களெல்லாம் இல்லை. ஆனால் அது எப்படி அவருக்கு பூஜை செய்கிறதுக்கு அந்த எண்ணம் வந்தது அப்படின்னா அதை முந்தைய அறிவின் தொடர்ச்சியினால் அப்படின்னார். போன பிறப்பில் சிவ பூஜை பண்ணினவர் அவர். அதனால் முகைத்த மலரின் வாசம் போல் அப்படின்னார். ஒரு மலர் விரியறதுக்கு முன்னாடி அந்த மனமெல்லாம் அப்போ இருந்தது. அது எங்கே இருந்தது? அந்த மலருக்கு உள்ளே இருந்தது. விரிஞ்சதுனால வெளியில் வருது. அது மாதிரி இப்போ அவருக்கு அந்த ஒரு பூஜை செய்கின்ற பொழுது அந்த அறிவு வந்தது என்று சொல்கிறார். அது மாதிரி சுந்தரருக்கு அந்த அன்பு எப்படி இருந்ததுன்னா இது வரைக்கும் அப்படி கூம்பி இருந்தது. இப்போ இவரை பார்த்த உடனேயே அது அப்படியே இப்போ வெளியில் வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க. ஆமாம், ஆதலை பேச உன்னை கேட்டோம், உன்னை இன்று பேச கேட்டோம்னா இது வரைக்கும் யார் இது மாதிரி பேசலை என்று சொல்கிறாருங்க. இவ்வழக்கினாலே சாதி வரம்பை அழிக்க வேண்டும் என்பது ஆண்டவன் திருவுள்ளம் போலும் என்று சிலர் கருதுகின்றார்கள். அது சரி என்று, அதாவது சாதி வரம்பை போக்கணுங்கிறதுக்காக அப்படிங்கிறதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை என்று உரையாசிரியர் உரையில் எழுதியிருக்கிறாங்க. மீண்டும் சொல்கிறாருங்க. இப்போ இப்போ சுந்தரர் பேசிட்டார். அடுத்தது சுந்தரர் பேசுனதை கேட்டு சாமி பேசுகிறாரு. சாமி என்ன சொல்கிறாருன்னா, நீ பித்தன்னு சொன்னாலும் சரி, இல்லை பேயன்னு சொன்னாலும் சரி, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஆனால் நீ எனக்கு அடிமை தான். அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. எத்தனை பேர் என்னென்ன பேசுகிறாங்க, நீ பேசுகிறதுனால நான் என்ன குறைஞ்சா போகிறேன். சாமி அப்படி சொல்கிறார். இந்த பாட்டு, பித்தனுமாக பின்னும் பேயனுமாக நீ இன்று எத்தனை தீங்கு சொன்னாய் யாதுமற்றவற்றால் நானேன் அத்தனைக்கு என்னை ஒன்றும் அறிந்திலை ஆகி நின்று வித்தகம் பேச வேண்டா பணி செய்ய வேண்டும் என்றார். எனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை அப்படின்ட்டார் சாமி. நானேன் அப்படின்ட்டார். இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. என்ன வேணாலும் பேசிக்க, பித்தன்னு பேசு, நீ பேயன்னு பேசு, என்ன வேணாலும் பேசு, மகத்தில் புக்கதோர் சனியனுக்கானான்னு பேசலையா சுந்தரர்? அதை மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பிடிச்சதுன்னா ஒரு ஆட்டுமாமா, அது மாதிரி நீ எனக்கு வந்த அப்படின்னு சிவபெருமானை பார்த்து சொல்லார். ஒற்றியூரில் சிவபெருமானை பார்த்து சொல்கிறார், மகத்தில் புக்கதோர் சனியனுக்கானாய் மைந்தனே மணியே மணவாளா அகத்தில் பெண்டுகள் ஆனொன்று சொன்னால் அலையே போ குருடா எனத்தறியேன் முகத்தில் கண்ணிழந்து எங்கனம் வாழ்கேன் முக்கண்ணா முறையோ என்று அங்கே கேட்குறாரு. அதாவது கண்ணு போயிடுச்சு, அந்த சத்தியத்தை மீறி அவர் ஒரு அடி எடுத்து வச்சோன்னா கண்ணு போயிடுச்சு. கண்ணு போனதுக்கு பின்னாடி இப்படியெல்லாம் பாடுறாரு. மகத்தில் புக்கதோர் சனியனக்கானாய் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அகத்தில் பெண்டுகள் நான் என்று சொன்னால் அலையே அதாவது பெண்களெல்லாம் என்ன பேசிக்கிறாங்களா, வீட்டு பெண்களெல்லாம் குருடன்னு பேசுகிறாங்களாம். வெளியில் இருக்கிறவங்க பேசுனா கூட கேட்டுக்கலாம், வீட்டு பெண்கள் பேசுனா கேட்க முடியுமா? அகத்தில் பெண்டுகள் நான் ஒன்று சொன்னால் அலையே போ குருடா எனத்தறியேன் முகத்தில் கண்ணிழந்து எங்கனம் வாழ்கேனர். 2 கண்ணு இல்லாத வாழ முடியுமா? முக்கண்ணா நீ மட்டும் 3 கண்ணோடு இருக்கிறியே என்று பெருமான்கிட்ட கேட்டவர் சுந்தரர். அதனால் இது ஒன்றும் பெரிய இது இல்லை. சாமியே சொல்லிட்டார், பித்தனுமாக பின்னும்
பேயன்னு சொல்லாத சாமி சொல்ல, பேயன்னெல்லாம் அவர் சொல்லலை, இப்போ பித்தன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காரு. ஆனால் சாமி அதையும் சேர்த்து சொல்லிட்டார், நீ இன்னும் பேயன்னு சொன்னாலும் சரி எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, சும்மா வாய் பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்காத, வந்து பணி செய், வித்தகம் பேச வேண்டாம் பணி செய்ய வாரும் அப்படின்னார். இது அருமையான ஒரு இடங்க. பித்தனுமாக பின்னும் பேயனுமாக நீ இன்று எத்தனை தீங்கு சொன்னா யாதுமற்ற அவற்றால் நானேன் அப்படின்ட்டு. எனக்கு அதை பற்றி எல்லாம் கொஞ்சம் கூட வெட்கமே கிடையாது, என்ன வேணாலும் பேசிக்கும், ஆனால் நீ வந்து எனக்கு பணி செய் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அது கேட்டு வேதி, நீ சொல்லியபடி பித்தனானாலும் சரி அதனோடு பேயனானாலும் சரி, இன்னும் இன்று இவ்வாறு எவ்வளவு தீய மொழிகளை சொன்ன போதிலும் நான் ஒன்றினாலும் வெட்கமடைந்து நிற்க மாட்டேன். சாமிக்கு எதுவுமே கிடையாதுன்னு அர்த்தம். நமக்கெல்லாம் சின்னதாக யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா கோபம் பொத்துட்டு வந்துடுது. சாமி எப்படி இருக்கார் பாருங்கள், நம்ம தலைவர் சிவபெருமான் எப்படி இருக்கார் பாருங்கள், என்ன வேணாலும் பேசிக்கலாம், எந்த கோபமும் சாமிக்கு வராது. ஆமாம், அதெல்லாம் கேட்குறதுக்கு சாமி வந்து காத்துட்ருக்கிறார். இப்படியெல்லாம் பேசணும் அப்படின்னு சுந்தரரால் தான் பேச முடியும், வேறு யாராலையும் பேச முடியாது. ஆமாம், அதான் எவ்வளவு தீய மொழிகளை சொன்ன போதிலும் நான் ஒன்றினாலும் வெட்கமடைந்து நிற்க மாட்டேன். இவ்வளவுக்கும் நீ என் தன்மை ஒன்றும் தெரிந்து கொள்ளவில்லையா, ஆனால் வித்தகம் பேச வேண்டா, யான் இட்ட பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி சும்மா வெட்டு வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, வாய் பேசுகிறதுனால ஒன்றும் பேசுவதால் ஒன்றும் பயனில்லை, என்ன செய்யணும் பணி செய்யணும் என்று சொல்லி சொல்கிறார். பித்தன் அப்படின்னு பித்து பிடித்தவன் என்று சொல்கிறார். பின்னும் பேயன்னா அதன் மேலும் பேயால் பிடிக்கப்பட்டவன் என்று சொல்லி, பேயன்னா பேய்கணங்களை உடையவன் என்பது குறிப்புன்னு சொல்லி. பேய் அப்படிங்கிறது ரெண்டு பேருங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய பேய் ஒன்று, சிவகணங்கள் இருக்கக்கூடிய பேய் ஒன்றுங்க. காரைக்கால் அம்மையார் வந்து பேய் உருவம் எடுத்தது, அந்த பேய் வேறு, அது வந்து சிவகணங்களாக இருக்கக்கூடிய பேய். பேய் உருவம் அப்படிங்கிறது அது வேறு, உலகத்தில் அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய பேய் அப்படிங்கிறது வேறு. ஆமாம், அது ரெண்டும் இருக்குது. எத்தனை தீங்கு சொன்னாய் அப்படின்னா, என்ன நீ இது வரைக்கும் இதை விட மோசமாக சொன்னாலும் பரவாயில்ல, நானே என்ன அடியாரிடத்திலே வசவும் அடியும்பட்டு பழகியவராதலின் நானிலை ஆயினார் என்று சொல்லாருங்க. ஆமாம், பெருமான் வந்து என்ன பேசினாலும் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட மாட்டார். வித்தகம்னா கேலி, அப்புறம் கெட்டித்தனமான பேச்சு, ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக இவன் பேசுகிறான்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் கெட்டித்தனமான பேச்சு. நின்று பேச வேண்டாம், பணி செய்து பின்னர் நீ அவ்வாறு பேசலாம், அவற்றை ஒப்புவேன் என பின்னர் நம்பிகள் வந்து தோழமையால் அருளும் தேவாரங்களை குறித்தவார் என்று சொல்லி சுந்தரருக்கு என்ன பணி கொடுக்க போகிறார் சாமி, ஒவ்வொரு தலங்கள் சென்று பெருமானை பாடி பரவணும். ஆமாம், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பணி செஞ்சாங்க. அதாவது வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்து என்று சொல்லி பணி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஆமாம், அடுத்து வந்து இப்போ சாமி பேசிட்டார். சுந்தரர் அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த ஓலையை கொஞ்சம் காட்டுங்க, நீங்கள் ஓலை இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, எங்கள் தாத்தா எழுதி வச்ச ஓலை இருக்குதுன்னு சொன்னீங்க, அந்த ஓலையை கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார் இந்த பாட்டில். கண்டதோர் வடிவால் உள்ளம் காதல் செய்து உருகா நிற்கும், கொண்டதோர் பித்த வார்த்தை கோபமும் உடனே ஆக்கும், உண்டோரால் ஓலை என்னும் அதன் உண்மை அறிவேன் என்று தொண்டனார் ஓலை காட்டு என்றனார் துணைவனாரை. பெருமானை பார்த்து அந்த ஓலையை காட்டுன்னு சொல்கிறார். அதான் கண்டதோர் வடிவால் உள்ளம் காதல் செய்து உருகா நிற்கும் அப்படின்னார். அப்படி அந்த வடிவம் நான் கண்ட இந்த கிளவேதியரின் திருவடிவின் அலைகளை ஈடுபட்டு என் மனம் ஆசையால் உருகுகிறதுங்கிற சொல்கிறார். பார்த்தீங்களா, ஏன்னா அவர் சண்டை தானே போட்டுட்ருக்கிறாரு, ஆனால் என்ன சொல்கிறார், இந்த கிளவேதியரை பார்த்து என்னுடைய மனம் ஆசையினாலே உருகுகிறது. அதுக்கு என்ன காரணம், நேசமுன் கிடந்த சிந்தை அப்படிங்கிறது. அதுதாங்க. ஒரு சிலர் வந்து என்ன பேசினாலும் நமக்கு கோபம் வராது, என்ன காரணம்னா இன்னமும் அவங்களுக்கு நமக்கு ஏதாவது ஒரு பந்தவாசம் இருக்கும், அதுதான் காரணம். என்ன பேசினாலும் அவங்ககிட்ட சண்டை போடலான்னு ஒரு எண்ணமே நமக்கு வராது. ஒரு சிலர் பார்த்தாவே பிடிக்காது, அதுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஒரு சிலர் பார்த்தாவும் பிடிக்காது, அவங்க பேசினாலும் பிடிக்காது. என்ன காரணம்னா இதுக்கெல்லாம் வந்து அதான் நேசமுன் கிடந்த சிந்தை என்று சொல்கிறார். அதான் இப்போ அந்த பெரியவர் வந்து சண்டை தான் போடுறாரு, ஆனால் அவரை பார்த்தா அந்த கண்டதோர் வடிவால் உள்ளம் காதல் செய்து உருகா நிற்கும்னார். அந்த பார்த்தா அவருக்கு வந்து அவர்கிட்டருந்து வெளியில் போக முடியல, அவரை பார்த்தா அவர் கூடவே இருக்கணும்னு தோணுது. ஆனால் சண்டை தான் போடுறாரு, நீ அடிமைங்கிறாரு, கல்யாணம் பண்ணுறது கூட மாட்டேங்கிறாரு. ஆனாலும் சுந்தரர் அவரை விட்டு விலக முடியல. அதான் சொல்கிறார், கண்டதோர் வடிவால் உள்ளம் காதல் செய்து உருகா நிற்கும்னர், கொண்டதோர் பித்த வார்த்தை கோபமும் உடனே. ஆனாலும் அவர் பேசுகிறது அவருக்கு பிடிக்கல, அவரை பார்த்தா பேசணும்னு தான் தோணுது, ஆனால் அவர் பேசுகிற வார்த்தை அவருக்கு பிடிக்கல. யாருக்கு, சுந்தரருக்கு பிடிக்கல. கொஞ்சம் கோபம் வருது, கோபமும் உடனே ஆர்க்கும்.
உண்டு ஓர் ஆலோலை என்னும் அதன் உண்மை அறிவேன் என்று. சரி, நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? ஒரு ஆலோலை இருக்குது, எங்கள் பாட்டனார் எழுதி வச்ச ஓலை இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதை கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி, தொண்டனார் ஓலை காட்டு என்றனார் துணைவனாரை. துணைவனார்னா நமக்கெல்லாம் துணையாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான் இல்லையா? தோன்றா துணையாக இருந்தனன் தன் அடியோங்களுக்கு இல்லையா? அப்பர் சாமிகள் பாடுறார் இல்லையா? நமக்கெல்லாம் யார் துணைவர் அப்படின்னா, வானநாடனே வலித்துணை மருந்தே. சுந்தரர் பாடுறார். எங்கே பாடுறார்? திருவாவடுதுறையில் பாடுறார். நமக்கெல்லாம் வலித்துணைநாதன் யாருன்னா சிவபெருமான் தான் வலித்துணைநாதனுங்க. அது இந்த ஒரு பிறப்புக்கு மட்டும் அல்ல, ஒவ்வொரு பிறப்புக்கும் நமக்கு வழித்துணைநாதனாக இருக்கக்கூடியது சிவபெருமான் தாங்க. வானநாடனே வழித்துணை மருந்தே மாசிலாமணியே மறைப்பொருளே ஏனமா எயிராமையும் எழும்பும் ஈடுதாங்கிய மார்புடையானே தேனைப்பால் தயிர் ஆட்டுகந்தானே தேவனே திரு ஆவடதுறையில் ஆணையே என்னை அஞ்சல் என்றருளாய் ஆரெனக்கு உறவு அமரர்கள் ஏறினர். பாருங்கள், எனக்கு யார், வேறு யார் உறவு இருக்கிறா? எனக்கு உறவு என்று சொல்லுவது நீங்கள் தான் எனக்கு ஆளாக இருந்த என்னை ஆட்கொள்ளணும்னு சொல்லி கேட்குறாருங்க. ஆரெனக்கு உறவு அமரர்கள் ஏறே. தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமானே, எனக்கு வலித்துணை நீங்கள் தான் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். அது மாதிரி இங்கே என்ன சொல்ற? தொண்டனார் ஓலை காட்டு என்றனார் துணைவனாரை. தொண்டனாருங்கிறது சுந்தரர், துணைவனார் என்று சொல்லுவது சிவபெருமான், வேதியராக வந்த சிவபெருமான். ஐயா, நீர் சொல்லிய ஆலோலையை காட்டுக என்று தொண்டனார் தமது உயிர் துணைவராகிய வேதியரை கேட்டனர். உயிர் துணைவர் அப்படின்னா, இந்த உயிர் நமக்கு ஆன்மா பெருமான் திருவடி அடைகின்ற வரைக்கு நமக்கு துணையாக இருப்பது, ஒவ்வொரு பிறப்பிலையும் துணையாக இருப்பது சிவபெருமான் தாங்க. அதாவது இதில் தான் வருது, மெய்த்தாயினும் இணையானே அப்படின்னு சொல்லி பின்னாடி சொல்லுவார். மெய்த்தாயினும் இணையான் ஏன் சொன்னார் அப்படின்னா, இந்த உடம்பை கொடுத்த தாய் உயர்ந்தவ தான், இல்லைன்னு சொல்லலை. இந்த உடம்பு கொடுத்த தாய் எது வரைக்கும்னா, இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் இல்லையா? இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும், இந்த பிறப்புக்கு மட்டும்தான் இந்த தாய் சிறந்தவள். ஆனால் இதுக்கு மேலே ஒரு தாய் இருக்கிற பாருங்க, அதான் சிவபெருமானுங்க. ஒவ்வொரு உடம்பு எடுக்கின்ற வரைக்கும், ஒவ்வொரு பிறப்பிலையும் கூடவே நம்மளை அவருடைய திருவடி அடைகின்ற வரைக்கும் துணையாக இருப்பது சிவபெருமானுங்க. அதான் மெய்த்தாயினும் இணையானை அப்படின்னு சொல்லி. மெய்த்தாய் அப்படின்னு இந்த உடம்பை கொடுத்த அம்மா. இதுக்கு மேலே ஒரு தாய் யாருன்னா சிவபெருமானுங்க. அந்த சாமி தான் எல்லா பிறப்புகள்லையும் நமக்கு துணையாக அப்போ உயிர் துணை யார் அப்படின்னா சிவபெருமான் தாங்க. ஆனால் கணவனையே உயிர் துணைன்னு சொன்னால் ஒரு அம்மா பெரிய புராணத்தில் இருக்குது. யார் தெரியுங்களா? இயல்பகை நாயனாருடைய மனைவி. ஆமாம், இயல்பகை நாயனாருடைய மனைவி கணவனையே உயிர் துணைன்னு சொல்லி சொன்னார். கணவன் அப்படின்னா உடல் தான் துணை இல்லையா? இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் கணவன் நமக்கு துணை. ஆனால் உயிர் துணை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம், என் உயிருக்கு ஒரு நாதா என்று சொல்லி சொன்னாங்க. அதை வந்த அடியாரோடு செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லி, இன்று நீர் உரைத்தது இதுவேல் என்னுயிருக்கு ஒரு நாதா, நீ கூறும் வார்த்தையை ஒன்று செய்வது அத்தனை அல்லால் வேறு உரிமையுள்ளதோ எனக்கு என்று சொல்லி கணவனை வணங்குவாங்க அந்த அம்மா. அந்த இடம் ஒரு சரியான இடம். அந்த பிராணம் வரும்போது நம்ம விரிவாக சிந்திச்சுக்கலாம். அப்போ துணை என்று சொல்லுவது உயிர் துணை. இந்த இடத்துல பொருள் அதுதான், துணைன்னு வருது இல்லைங்களா? துணைவனார்னா உயிர் துணையாக இருக்கக்கூடிய உயிர் துணைநாதன் என்று சொல்கிறது. கண்டதோர் வடிவம் வருது, திருவடிவம் கண்டாரை காதலிக்க செய்யும் தன்மைங்கிறார். அதாவது இவருடைய கண்டதோர் வடிவம் அப்படின்னா அவரை பார்த்தா யாருக்கும் ஒரு ஆசை வருங்க. அதாவது நம்முடைய கண்டார் காதலிக்கும் கணநாதன் எம் காலத்தியாம் சுந்தரர் பாடுறார். காலத்திநாதரை அந்த பதிகத்தில் சொல்வார், கண்டார் காதலிக்கும் கணநாதன் எம் காலத்தியாம் அப்படின்னு சொல்லி. பார்த்தா அவரை திரும்ப பார்த்துட்டே இருக்கலான்னு தோணுமா. அதை கண்டார் காதலிக்கும் கணநாதன் என் காலத்தியாம் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். இப்படி கண்டார் காதலிக்கும் கணநாதன் என் காலத்தி என்பது நம்பிகள் தேவாரம். திருவேடம் கண்டபோதே அன்பு செய்து மனமுருகும் தன்மை அணைந்தோ தன்மையில் வைத்து சைவ சாத்திரம் விதந்து பேசும். அந்த வேடத்தை பார்த்த உடனே சுந்தரருக்கு அவர் பேசுகிறதுல கோபம் வந்தாலும் கூட அந்த ஒரு வடிவத்தில் அவர் அப்படியே மயங்கி நிற்கிறார். அப்படி சொல்கிறார். அப்படி விதந்து இது முன்னை பக்குவம் அடைந்த உயிர்களுக்கன்றி உண்டாகாது. அப்புறம் ஒப்பற்ற தனக்கு ஓமை இல்லாதவன் வடிவாதலின் ஓர் வடிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓர் வடிவன் இதில் என்ன சொல்கிறாருன்னா, கண்டதோர் வடிவு அப்படின்னா அது ஒப்பற்ற ஒரு பெருமான் எப்படிப்பட்டவன்? ஒப்பற்றவன், தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. வள்ளுவ பெருமான் சொல்கிறார் இல்லையா? அது யாருடைய நம்மளுடைய மன கஷ்டங்களை மன துன்பங்களை யார் நீக்க முடியும்னா, தனக்கு ஓமை இல்லாத சிவபெருமானை தவிர யாரும் நீக்க முடியாது. ஏன்னா தனக்கு ஓமை இல்லாதவன் யார்? சிவபெருமான் மட்டும்தான். தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அதே மாதிரி சுந்தரர் ஒரு தேவாரத்தில், திரு குருகாவூர் வெள்ளடை தேவாரத்தில் நமக்காக பாடுறார்.
பன்னிடை தமிழப்பாய் பலத்தினில் சுவையொப்பாய் கண்ணிடை மணியொப்பாய் கடுவிரல் சுடரொப்பாய் மண்ணிடை அடியார்கள் மனத்திடர் வாராமே விண்ணடை குறுகாவோர் வெள்ளடை நெய் என்றனர். இந்த மண்ணுலகத்தில் அடியார்களுக்கு துன்பமே வரக்கூடாது என்று சொல்லி திரு குறுகாவூர் வெள்ளடை பதிகத்தில் சுந்தரர் பாடுறார். நமக்காக சுந்தரர் பாடுறார் திரு குறுகாவூர் வெள்ளடையில். மண்ணிடை அடியார்கள் மனத்திடர் வாராமே விண்ணடை குறுகாவோர் வெள்ளடை நெய் என்று சொல்லி அங்கே பாடுறாரு. அப்போ நமக்கு நம்முடைய குற்றங்களை, நம்முடைய மன துயரங்களை யார் நீக்க முடியும் அப்படின்னா தனக்கு ஓமை இல்லாத சிவபெருமான் மட்டும்தான் நீக்க முடியும். வள்ளுவ பெருமானும் அதே தான் சொல்கிறார். அப்படி அந்த வடிவு கண்டதோர் வடிவு என்று சொல்லி சொல்லாருங்க. ஒரு வடி அது சொல்ல நேசமுன் கிடந்த சிந்தை நெகிழ்ச்சி என்று சொல்லி சொல்லாருங்க. உண்மை அறிவேனர் காதலும் கோபம் உடனே வரினும் காய்தலுத்தல் அகற்றி ஒரு பொருட்கள், அதாவது இப்போ வந்து என்னென்னா அவருக்கு கோபமும் வருது, சாமியை பார்த்தா காதலும் அன்பும் வருது. இப்போ என்ன செய்கிறதுன்னு அவருக்கு ஒன்றும் தெரியலை, அவரை விட்டு விலக முடியல. அந்த உருவத்தை பார்த்தா அவர் கூட போகணும்னு தோணுது, ஆனால் இப்படி பேசுகிறாரேன்னு கோபம் வருது. ரெண்டும் வருது. அது கோபத்தில் படாமலும் நடுநின்று ஆய்ந்து உண்மை அறிவேன் என்று அதாவது இப்போ கோபம் வந்துடுது, அவர் கூட போகணும்னு தோணுது. அதனால் சரி அதில் என்ன தான் எழுதியிருக்குன்னு பார்க்கலாம் கொடுங்கன்னு சொல்லி அந்த ஓலைவாது பார்க்கலாமே என்று சொல்லி கேட்குறாரு. தொண்டனார்னா முன்னை நிலையிலே தொண்டு செய்தவர், தொண்டனார்னா போன பிறப்பிலேயே பெருமானுக்கு கைலாயத்தில் தொண்டு செய்து கொண்டிருந்தவர், அதை தொண்டனார். அது காரணமாய் கண்டபோதே காதல் செய்து உருகினார் ஆதலின் அக்குறிப்பு தோன்ற தொண்டனார் என்று சொல்லியும் சிவபெருமான துணைவனார் என்று சொல்லியும் சொல்லாருங்க. இவர் மையல் மானுடமாய் மயங்கும் வழி துணை செய்து தடுத்து ஆட்கொள்ள வந்தவராதலின் துணைவனார் என்று சொல்லி சொல்லார். மாறுபட்டவராக காணப்படினும் இணங்கிய துணைவரே என்றபடி உயிர் துணைவர் என்று குறிப்பு. பார்த்தா என்னமோ மாறுபட்ட ஒரு கோலத்தில் வந்திருந்தாலும் கூட இவருக்கு துணையாக இருக்க போகிறது கடைசி வரைக்கும் சாமி தான். அதான் சொல்கிறார். இப்போ சொல்லிட்டார். இவர் சொன்ன உடனே சாமி கொடுத்துருவாரா? என்ன சொல்கிறார் தெரியுங்களா? சாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ ஓலையெல்லாம் பார்க்குற அளவுக்கு உனக்கு ஒன்றும் தகுதி இல்லை, நீ முதல்ல வந்து எனக்கு வேலை செய். ஆமாம், நீ ஓலையை பார்க்குற அளவுக்கு நீ பெரிய ஆளா? சாமி கேட்குறார். ஓலை காட்டு என்று நம்பி உரைக்க நீ ஓலை காணல் பாலையோ அவை முன் காட்ட பணி செய்யற்பாலை என்ற வேலையின் நாவல் ஊரர் வெகுண்டு மேல் விரைந்து சென்று மாலையன் தொடராதானை வழிந்துபின் தொடரலுற்றார். அப்படி சொன்ன உடனே சாமி என்ன சொன்னார்னா, ஓலை பார்க்குறதுக்கெல்லாம் உனக்கு என்ன தெரியும், வந்து முதல்ல எனக்கு வந்து அடிமை செய்ய, நீ வேலை செய் அப்படின்னு சொன்ன உடனே சுந்தரர் என்ன செய்கிறாரு, வேகமாக ஓடி போய் அந்த ஓலையை பிடுங்கிறதுக்கு சாமியை துரத்துறார். சாமி ஓட போகிறாரு, இவர் வந்து துரத்த போகிறார். இது கொஞ்சம் நேரம் நடக்கும். ஆமாம், ஓலை காட்டு என்று நம்பி உரைக்க நீ ஓலை காணல் பாலையோ அப்படின்னா ஓலை காட்டு நம்பி சொல்லவும், அதை நீ ஓலை பார்த்தறிய தகுதியுள்ளவனா, என ஓலையை பார்த்து படித்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா? உனக்கு அந்த தகுதி இல்லைங்கிறார் சாமி. உங்கள்கிட்ட அந்த தகுதி இல்லை அப்படிங்கிறார். அதெல்லாம் பார்க்குற அளவுக்கு உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்படி சொன்ன உடனேயே சபை முன்னர் அவர் முடிவு கூறியபின் அதன்படி பணி செய்ததற்கு மட்டும் தக்கவன், நீ வேலை செய்கிறதுக்கு மட்டும்தான் உனக்கு தகுதி இருக்குது என்று சொல்கிறார். அப்படி நாவலூர் நம்பிகள் கோபித்து மேற்கிளம்பி சென்று பிரம்ம விஷ்ணுக்களுக்கு எட்டாத அந்த இறைவனை வழிந்து தொடரலாயினார். திருமாலும் பிரம்மனும் தேடி காண முடியாத பெருமான வேறு சுந்தரர் அப்படி துரத்துறார். அந்த காவனம்னா அந்த பந்தலில் துரத்துறார். வெகுண்டு கர்மத்தை ஊட்டி கழிப்பிக்கும் பொருட்டு இறைவனது துரோதான சக்தி, அதாவது இந்த இடத்துல பெருமான் அவர் அறிய முடியாத செய்தது என்னென்னா துரோதான சக்தின்னு பேருங்க. அதுக்கு மறைப்பாற்றல் அப்படின்னு சொல்லி பேருங்க. இறைவனுடைய சக்தி ரெண்டு, அருள் சக்தி, இன்னொன்று துரோதான சக்தி. துரோதான சக்தி எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா, நமக்கு பக்குவம் வருகின்ற வரைக்கும் துரோதான சக்தி இருக்கும். பக்குவம் வந்தாச்சுன்னா என்ன செய்யும் அப்படின்னா, அந்த துரோதான சக்தி என்ன ஆகுனா அருள் சக்தியாக மாறிடும். 5 எழுத்து இருக்கு இல்லைங்களா? நமச்சிவாயத்தில் வந்து நா என்று சொல்லுவது துரோதான சக்தி, மா என்று சொல்லுவது ஆணவ மலம், சி என்று சொல்லுவது சிவம், வா என்று சொல்லுவது அருள் சக்தி, யா என்று சொல்லுவது ஆன்மா. இப்போ அதில் 5மே இருக்குது. ஆன்மாவுக்கு பக்குவம் வர வரைக்கும் இறைவனை பார்க்கறதுக்கு இல்லாமல் தடை செய்து உலகியல் இன்பங்களை அனுபவிக்க செய்வது தான் துரோதான சக்தி. அதான் மறைப்பாற்றல் அப்படிங்கிறது. இப்போ நம்பிகளுக்கு வந்து கொஞ்சம் மறைப்பாற்றல் சாமி இப்போ வந்திருக்கிறது துரோதான சக்தி. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர்
அருள் சக்தியை மாற போகிறார். இப்படி இறைவனது துரதான சக்தி, அதாவது மறைப்பு சக்தி தொழில் செய்தலாலே பணி செய்யற்பாலை என்ற அறிவிப்பும் அறியாராகி கோபம் கொண்டார். பணி செய்யற்பாலைன்னு சொன்னால் எனக்கு நீ பணி செய்யணும்னு சொல்கிறார் இல்லையா வந்தவர். அப்போ கூட சுந்தரரால் தெரிஞ்சுக்க முடியல வந்தது சிவபெருமான் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியல. தலை மேலே காலை வச்சே தெரிஞ்சுக்க முடியலையே இல்லையா. சித்தவட மடத்தில் சுந்தரர் போய் படுத்திருக்கிறார். சுந்தரர் சித்தவட மடத்தில் உள்ளே போகிறதில்ல, அதெல்லாம் பின்னாடி வருது, அருமையான பகுதி. சுந்தரர் ஏன் போகிறதில்ல அப்படின்னா, நம்முடைய நாவுக்கரசு பெருமானை ஆட்கொண்டது திருவதிகை. திருவதிகையில் தான் நாவுக்கரசு பெருமான் திலகவதி அம்மாவால் ஆட்கொள்ளப்பட்டு திருநீர் கொடுத்து சமணத்திலிருந்து சைவத்துக்கு வர்றார். திருவாளன் திருநீர் திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததென பெருந்தகையார் பணிந்தே தன்னர். அங்கே தான் ஆட்கொண்டது. முதன் அவர் சைவத்துக்கு வந்தது திருவதிகை. அதனால் திருவதிக்குள்ளே நான் போக மாட்டேங்கிறார் யார், சுந்தரர். 100 வருஷம் கழித்து வர்றார். 100 வருஷம் கழித்து வந்தாலும் அந்த சுந்தரர் அது திருநாவுக்கரசர் பணி செய்த அந்த இடத்த நான் போய் காலால் மிதிக்க மாட்டேன் என்று சொல்லி சித்தவட மடத்தில் தங்குறார். சித்தவட மடத்தில் தங்குற பொழுது சாமி என்ன பண்ணுறாருன்னா, சுந்தரம் நம்ம கோயிலுக்குள்ளே வரல, நாம் அங்கே போகலாம். சுந்தரர் இருக்கிற இடத்துக்கு பாருங்கள், சாமி எவ்வளவு கருணை பாருங்கள். அதாவது நாவுக்கரசு பெருமானை மதித்து அவர் உள்ளே போகாதனால இப்போ சுந்தரர் இருக்கிற இடத்துக்கு சாமி வந்துட்டார். சாமி என்ன பண்ணார்னா, சுந்தரர் அப்படியே பரிசனங்களோடு இருக்கிறார். அங்கே அப்படி படுத்திருக்கிற பொழுது சாமி என்ன பண்ணார்னா, அவரும் வயசான ஒரு கோலத்தில் இதே மாதிரி தான் ஒரு வயோதிக கோலத்தில் உள்ளே சுந்தரருடைய தலை மேலே காலை வச்சு படுத்தார். தலை மேலே காலை வச்சு படுத்த உடனே சுந்தரருக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. அருமறையோய் உன்னடி என் சென்னியில் வைத்தனை என்ன அப்படின்னார். வயசான பெரியவரை, உங்கள் காலை தூக்கி அங்கே தலை மேலே வச்சுருக்கிறீங்களே என்று சொல்லி சாமிகிட்ட கேட்டார். சாமி என்ன சொன்னார்னா, அதுக்கு திசையறியா வகை செய்தது என்னுடைய மூப்புக்கான், வயசாகி போச்சுப்பா, எந்த பக்கம் காலை வச்சு படுக்கிறதுன்னு எனக்கு கொஞ்சம் தெரியல, அதனால் நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னாரு. சரி பரவாயில்ல, அவர் உண்மையைத்தான் சொல்லுவாராட்டிருக்கு பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், வேறு பக்கம் போய் படுத்தார். வேறு பக்கம் தலையை வச்சு படுத்த பொழுது மறுபடியும் அவர் காலை தூக்கி அங்கே தலை மேலே வச்சாராம். கொஞ்சம் கோபம் வந்துருச்சு சுந்தரருக்கு. என்னை பலகாலம் மிதித்தனை நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ தான் அவர் சாமி கங்கை சடை கறந்த பிரான் அறிந்திலையோ எனக்கு கறந்தானார். சுந்தரா, இன்னுமே உனக்கு தெரியல வந்தது யாருன்னு, இன்னுமா உனக்கு தெரியல அப்படின்னது அதுக்கு பிறகு தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு வந்தது சாமின்னு சொல்லி. அப்போ தான் தம்மானை அறியாத சாதியார் உளரே என்று சொல்லி அந்த திருப்பதிகத்தை பாடுறார். அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லா ஜாதியும் இருக்குது, சிவபெருமானை கூட தெரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு சாதி இருக்குதுன்னா அது நான் தான் என்று சொல்லி இறங்கி பாடிய திருப்பதிகம் திருவதிகை பதிகம். தம்மானை அறியாத சாதியார் உளரே என்று சொல்லி அந்த திருப்பதிகம். அது மாதிரி இங்கே வந்தது சிவபெருமான் தான், ஆனால் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது சாமிகிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் சாமிகிட்ட பேசிகிட்டு இருக்கிறங்கிறது அவருக்கு தெரியாது. ஆனால் என்னமோ தெரியல, இந்த பெருசை விட்டு அவரால் வெளியில் போக முடியல. ஆமாம், பேசிகிட்டு இருக்கிறாரு, கோபம் வருது, பேசுகிறாரு, கோபம் வருது, கோபமும் வருது, பேசுகிறார், அன்பும் வருது, கோபமும் வருது, ரெண்டும் வருது அவருக்கு. அதுதான் இங்கே சொல்கிறார். இப்படி வெகுண்டு என்று சொல்லி சொல்கிறாரு. பணி செய்யற்பாலை என்ற அறிவிப்பும் அறியாராகி கோபம் கொண்டார். நீ பணி செய்கிறதுக்கு உனக்கு மட்டும்தான் உனக்கு தகுதி இருக்குன்னு சொன்னதுக்கு பிறகும் கூட சுந்தரரால் தெரிஞ்சுக்க முடியல வந்தது சாமி என்று சொல்லி தெரிஞ்சுக்க முடியல. ஆமாம், இது சுந்தரர் யார் தெரியுங்களா, இளவரசர் இல்லையா? ஆனாலும் அதெல்லாம் இப்போ மறந்து சாமிகிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். அவர் நரசிங்க முனைய நாயனாருடைய வளர்ப்பு மகன், அரசனுடைய வளர்ப்பு மகன், இளவரசர் அவர். மாங்காய் முதலில் பிஞ்சாகி உவர்த்து பின் காயாகி பொழித்து பின் பலமாகி இணைத்தல் போல இறைவன் செயலாகிய இகுதும் முதலியே இங்கே வெறுப்பும். அதாவது ஒரு மாங்காய் முதல்ல பிஞ்சு, அதற்கு பிறகு காய், அப்புறம் புளிக்கிற ஒரு ஸ்டேஜு, அதுக்கு பிறகு காய் கனியாகும் இல்லையா? அது மாதிரி இப்போ பார்த்த உடனே ஒரு வெறுப்பு, கோபம், அப்புறம் ஒரு அன்பு, அப்புறம் பெருமானோட அவர் சேர போகிறார். அதான் அது சொல்கிறார். வெகுளியும் உண்டாக்கி பின் இகுதே அருள் சக்தியாக மாறி அருட்துறையிலே இன்பம் பயந்து காண்க என்று சொல்லி சொல்லார். இப்போ சாமி அந்த பந்தலுக்குள்ளே சுந்தரர் போய் துரத்தி பிடிக்கிறார். அதான் சொல்கிறார், ஆவணம் பறிக்க சென்ற அளவினில் அந்த நாளன் காவணத்து இடையே ஓட கடிதுவின் தொடர்ந்து நம்பி பூவனத்து அவரையுற்றார் அவர்களால் புறங்கள் செற்ற ஏவன சிலையனாரை யார் தொடர்ந்து எட்டவல்லார். அப்படின்னா சாமியை போய் யாராச்சும் தொடர்த்தி பிடிக்க முடியுமா? ஆனால் சுந்தரர் மட்டும் பிடிக்க முடியும், சுந்தரரால் மட்டும்தான் பிடிக்க முடியும்.
அந்த ஏவன சிலையினாரை யார் தொடர்ந்து எட்ட வல்லார் அப்படின்னா சுந்தரர் மட்டும்தான் பிடிக்கும். வேறு யாரும் அவரை தொடர்ந்து, ஏன்னா திருமாலும் பிரம்மனும் போட்டி போட்டு தேடி திருவடியும் பார்க்க முடியல, திருமுடியும் பார்க்க முடியல. அப்படிப்பட்டவரை இந்த ஆவணம் பறிக்க சென்ற அளவில் அந்த நாளன் காவணத்து இடையே, காவணம்னா பந்தலுங்க, காவணத்திடையே ஓட அப்படி சாமி வந்து ஓடுறாராம். வயசான காலத்தில் அவர் வயசான கோலத்தில் எப்படி ஓடி இருப்பார் பாருங்க. அப்படி வயசாக உருட்டி கட்டிட்டு அப்படி அந்த பந்தலுக்குள்ளே அப்படி ஓடி இருப்பார். துணி எல்லாம் இந்த ஏற்கனவே அந்த உத்திரியத்தை எல்லாம் மேலே தூக்கி தூக்கி போட்டாராம். ஆமாம், அப்படி தூக்கி எல்லாம் போட்டுட்டு அந்த இதுக்குள்ளே அப்படியே ஓடுறார் சொல்கிறார். இவ்வாறு ஓலையை வலிந்து பறிக்கும்படி நம்பி ஆரூர் சென்றபோது அந்த நாளன் மணப்பந்தரனிலே சேர்ந்து பிடித்தனர். ஓடவும் அந்த பூவனத்தவரை விரைவாக பின்தொடர்ந்து சேர்ந்து பிடித்தனர். சாமி ஓடுறாராம், அதை விட வேகமாக சுந்தரர் ஓடி பிடிச்சிட்டாராம். சாமியை வேறு யாராவது பிடிக்க முடியுமா? சேக்கிழ பெருமான் கேட்குறார். வேறு யாரும் பிடிக்க முடியாது, சுந்தரரை தவிர வேறு யாரும் பிடிக்க முடியாது. அதான் சொல்லார், அந்த பூவனத்தவரை விரைவாய் பின்தொடர்ந்து அவரை நம்பிகள் அல்லாது வேறு யாவர்தாம் தொடர்ந்து எட்ட வல்லார் என்று சொல்லி, அப்படின்னா யாவர்தாம் தொடர்ந்து எட்ட வல்லார்னா ஒருவரும் இல்லைன்னு அர்த்தங்க. சுந்தரரை தவிர யாரும் தொடர்ந்து பிடிக்க முடியாது என்று சொல்லி போய் ஒருவாறு சாமி பிடிச்சிடுறார். ஆலோலை ஈதால் என்று குறித்த அடிமை ஓலையை பிடிச்சிடுறார். காவணத்தவர்னா அந்த அழகிய வண்ணத்தவர், பூவனத்தவர்னா அழகிய வண்ணத்தவர், நல்ல அழகிய திருமேனியுடையவர், கண்டார் மனங்கவரும் அழகிய வண்ணமுடைய பெருமானுடைய திருமேனி எப்படின்னா அது நம்ம மாணிக்க வாசக பெருமான் தான் சொல்வார்கள். செந்தலல் புரள் திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்து, அப்படி செந்தலல் புரை திருமேனியும் பாருங்க. ஒரு செந்தாமரை காடனைய மேனி தனிச்சுடரே அப்படிம்பார். அப்படின்னா ஒரு செந்தாமரை காடு இருக்கும், எப்படி இருக்கும் அந்த செந்தாமரை காடு எப்படி நல்லா செவன் இருக்குது, அது மாதிரி பெருமானுடைய திருமேனி. பெருமானுடைய திருமேனி வரைகின்ற பொழுது அதுக்கு எப்படி வண்ணம் கொடுக்கணும்னா சிகப்பு வண்ணம், அது தாமரை மலருடைய வண்ணம் கொடுக்கணும். கருப்பு நீல கலரு பச்சை கலரெலாம் நம்ம கொடுக்கக்கூடாது. உமையம்மைக்கு பச்சை கலரு மரகத கொடி இல்லையா, மரகதன்னா பச்சை, உமையம்மையினுடைய நிறம் வந்து பச்சை. ஆனால் பெருமானுடைய நிறம் என்னென்னா அப்படி செந்தாமரை காடனைய மேனி தனிச்சுடரே 2 மில்லி தனியனே இருக்குது அப்படின்னாரு. அது மாதிரி பெருமானுடைய திருமேனி அவ்வளவு சிவந்த திருமேனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பூவனத்தவர்னா பூ போன்ற திருமேனி உடையவர் என்று சொல்லி சொல்லார். கண்டார் மனங்கவன் அழகிய வண்ணமுடையவர் என்று சொல்லி திருப்பூவனத்தலத்தில் எழுந்தருளி இறைவர் என்று உரைத்தலுமாம் என்று சொல்லி சொல்கிறார். அப்படி புறங்கள் செற்ற ஏவன சிலை திரிபுரங்களை அழித்த அம்பு பொருந்திய வில் மலை என்று சொல்லி சொல்லாருங்க. அப்போ திரிபுர எரித்த காலையில் மேருமலையே சிவபெருமானது திருக்கரத்தில் வில்லாக அமைந்தது என்பது கருத்துங்க. ஏவன சிலை அப்படின்னு சொல்லி சொல்லாருங்க. ஆமாம், அப்படி சிலையினின்றும் புறம்போகாமல் கூடியிருந்த காரியம் நிகழ்ந்து விட்ட மேல் எரித்த காலத்தும் அம்புடன் கூடிய சிலை என்பர் என்று சொல்லி சொல்கிறாருங்க. ஆமாம், அதாவது எப்படி அசுரர்களுடைய முப்புறங்களை எரித்தார் அப்படின்னு 3 முப்புறங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய மதில் 3 மதில்கள், அதை எப்படி சாமி எரித்தார் அப்படின்னா ஏதாவது அம்பு விடவெல்லாம் இல்லை, அம்பு கையில் மட்டும்தான் இருக்குது. அப்படி அந்த அம்பை கையில் வச்சுட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சாராம் சாமி, 3 மதிலை எரிஞ்சு போச்சான். ஆமாம், அப்படி தான் நமக்கு இதில் திருவாசகத்தில் சொல்கிறார் இல்லையா, திருச்சாளலில் சொல்கிறார். நம்ம ஈரம்பு கண்டிலம் ஓரம்பை முப்புறம் முந்தி பெற ஒன்றும் பெருமிகை உந்தி பெற என்று சொல்லி திருவுந்தியாரில் வருது, சாளலில் திருவுந்தியாரில் வருது. அப்படி ஏவன சிலையினாரை யாவரே எழுதுவாரே என்று சொல்லி அப்பர் சாமிகள் வந்து தேவாரத்திலே சொல்கிறாருங்க. ஆமாம், மும்மலகாரியமான முப்புறங்களையும் எரித்தவராதலின் வெகுளியுடையாரால் அணுகப்பெற்றார் ஆயினும் இங்கு நம்பி ஆரூரர் வெகுண்டு தொடலுற்றார்க்கு அணுகப்பெற்றனர் என்று சொல்லி அக்குற்றங்களின் பட்டதென்றால் ஆதலின் வெகுண்டு தொடர்ந்தார் பிறர் யாவராயாயினும் எட்டமாட்டாத பெருமான் வெகுண்டு தொடர்ந்த நம்பிக்கை எட்டினார். வேறு யாராலும் எட்டி பிடிக்க முடியாத சாமி இப்போ யாருக்கு கிடைச்சிருக்கார்? சுந்தரருக்கு கிடைச்சிட்டார், கையில் பிடிச்சிட்டார் சாமி என்று மாலையன் தொடராதானே என்று சொல்லார். அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்றபடி திருவருள் கூட்டிய வழியே நிகழ்ந்ததாதலின் இங்கே வெகுளி குற்றமாய் அருளை மறைக்காது அருளை எட்டச் செய்தது என்று சொல்லார். இப்போ ஒரு வார சாமியை அப்படி பிடிச்சிட்டார். மறைகல்லாயின முன் போற்றி மலர்ப்பதம் பற்றி நின்ற இறைவனை தொடர்ந்து பற்றி எழுதுமால் ஓலை வாங்கி
அறைகளல் அன்னலாலாய் அந்தணர் செய்தல் என்ன முறையென கீறியிட்டான் முறையிட்டான் முடிவிலாதான். வாங்கினவர் என்ன பண்ணார்னா ஓலையை கிழிச்சிட்டார். வாங்கினவர் ஓலையை கிழிச்சிட்டார். இந்த இவர் தப்பாக பேசிகிட்டு இருக்கார் இந்த ஐயர். அதனால் இவர் பேசுகிறதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கின ஓலையை பிடுங்கின உடனே ஓலையை கிழிச்சிட்டார். எவ்வளோ புத்திசாலித்தனம் பாருங்க சுந்தரருக்கு. அதுதான் கடைசியாக அவருக்கு வந்து தப்பாகவே வந்தது. ஆமாம், அதைவே அவர் ஒரு வழக்கில் கொண்டு வராரு. அவன் தப்பு செய்யாதவனாக இருந்தால் ஓலை ஏன் கிழிக்கணும்னு கேட்குறாரு. பின்னாடி கேட்பார், சாமி கேட்குறாரு. அவன் மேலே தப்பு இருந்ததுனால தான் அந்த ஓலையை கிழிச்சான் அப்படின்னு சொல்ல போகிறார். வேதங்களாயின எல்லாம் முன் துதித்து தம் மலர் போன்ற அந்த பாதங்களை பற்றி கொள்ள நின்ற அந்த இறைவனை தொடர்ந்து பற்றி கொண்டு, வேதங்களெல்லாம் துதித்து பெருமானுடைய திருவடியை பற்றி கொண்ட அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடியை தொடர்ந்து பற்றி கொண்டு அவர் கையில் இருந்த அடிமையோலையை வழிந்து பிடுங்கி, அந்த ஓலையை வழிந்து பிடுங்கி என்ன சொல்கிறார், ஆசில் அந்தனர் பிறருக்கு ஆளாய் பணி செய்தல் என்ற முறைமையின் வந்தது என்று சொல்லி அந்த சத்திக்கின்ற வீரக்கடல் இணைந்த பெருமை சான்ற நம்பிகள் அந்த ஓலையை கிழித்து விட்டார். இது என்னையா நீ சொல்லிகிட்டு இருக்கிற? ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையா? இந்த ஓலையே முதல்ல போய் என்று சொல்லி ஓலையை படித்தும் பார்க்கல. அவர் வாங்கினவர் அப்படியே பிடுங்கினவர் அப்படியே வாங்கி கிழிச்சிட்டார், கீறிட்டார். அப்படி முறையிட்டான் முடியலா இறைவன் முறையிடலாயினான். உடனே அப்படி கிழித்த உடனேயே சபையில் இருக்கக்கூடிய பெரியவங்களை பார்த்து வாங்கி கிழிச்சிட்டான் என்று சொல்லி அதையவே ஒரு சான்றாக வைத்து கொண்டு இவர் அதற்கு சாதகமாக பயன்படுத்தி அந்த வழக்கை வந்து அப்படி கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறார். அதாவது சுந்தர சிவபெருமான் மறைகள் போற்றி பற்றி நின்ற வேதத்தினுடைய பகுதிகளாகிய துதி மந்திரங்கள், வேதங்கள் எல்லாம் பெருமானை வந்து அதே தானாகவே பாடிக்கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதங்கள் வந்து அப்படி மந்திரங்கள் பிரமாணங்கள் முதலிய வேத வசனங்களாலும் வேதாந்தங்களாகிய அந்த உபநிடதங்களாலும் சொல்லப்பெறும் பரமசிவனது சொரூபங்களை தன்னுள் அடக்கி கொண்டிருத்தல் என்று சொல்லி சொல்கிறார். இனி இறைவனுக்கு உரிய சொரூபம் தடத்தம் என்ற இரண்டு நிலைகளிலே தடத்த இலக்கணங்களை வேதம் சொல்லும் என்று சொல்லி சொல்கிறாருங்க. மலர்பதம் பற்றி நின்றது அவ்வாறு பொது வணக்கமே அன்றி சிறப்பு வகையாலே நான் சொல்லியவற்றுக்குள்ளே இவர் தலைவர் என்று எடுத்து காட்டுதல். அதனாலே இறைவன் என்று அறிவித்ததாம் என்று சொல்கிறாருங்க. முறை இவை இரண்டும் வெவ்வேறு பொருள் வந்தது என்று சொல்லி முறை என்ன முறைமை என்று நீதிமுறையர் முறை சொன்னான் இச்செய்கை முறையோ என்று ஓலமிட்டு கேட்டான் என்று சொல்லி, அதாவது இது முறையா இவன் செய்தது இது முறையோ என்று சொல்லி சாமி வந்து ஓலமிட்டு அங்கே வந்து கேட்கிறார். என்ன முறை என்று சொல்லி. முடிவில்லாதான்னா கடவுள் எல்லாவற்றையும் கடந்து நிற்பவன், எல்லை இல்லாதவன் என்று சொல்லி அறிவிச்சை செயல்களாலே இன்னும் எல்லாவற்றாலையும் முடிவு காண முடியாதவன். அதனால் வந்து முடிவில்லாதான் என்று சொல்லி பெருமான் எப்படிப்பட்டவன், ஆதியும் அந்தமும் இல்லாத பெருமான், அதான் முடிவில்லாதவன் என்று சொல்லி. அறைகளல் அண்ணல் அப்படின்னா சத்திக்கின்ற அறைகளெல்லாம் சத்திக்கின்ற அந்த ஓசை வரக்கூடிய திருப்படி அடைந்த அந்த காலணி அணிந்த பெருமையுடைய நம்பிகள் மணமகனாதலாலும் மன்னவர் திருவுடையராதலும் அறைகளல் அணிந்தார். சுந்தரருக்கு 2 கோலம் இருக்கும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா, இளவரசருக்கு உண்டான அந்த கோலமும் இருக்கும், ஒரு அந்தனருக்கு உண்டான அந்த கோலமும் இருக்குது. இளவரசருக்கு உண்டான கோலம் என்ன, நல்ல நகநட்டெல்லாம் போட்டிருப்பார், நல்ல ஒரு எடுப்பான ஒரு தோற்றத்தில் இருப்பார். அப்புறம் ஆதிசைவருக்கு உண்டான கோலம் என்ன, திருநீர் அணிந்திருப்பார், அதே மாதிரி உருத்தராக்கம் அணிந்திருப்பார். அப்போ அந்த திருமேனியில் 2மே இருக்கும், வைதீக கோலமும் இருக்குது, மன்னவர் கோலமும் இருக்கும். சுந்தரருடைய தோற்றம் அப்படி தான் இருக்கும். சிவபெருமான், அதாவது இங்கு சத்திக்கின்ற சிலம்பணிந்த சேவடியுடைய சிவபெருமான் என்று பொருள் கொண்டு அண்ணலுக்கு ஆளாய அவ்வந்தனர் வேறு பிறர்க்கும் ஆட்செய்தல் என்ன முறை என்று பொருளுரைப்பார் உண்டு என்று சொல்லி இப்படி ஒரு பொருள் சொல்லுவாங்க என்று சொல்ல. கீறியிடுதல்னா கிழித்தெறிதல். அந்த ஓலையை வாங்கினோடனே அவர் வந்து கிழிச்சிட்றார். அருமறை முறையிட்டின்னும் அறிவதற்கு அறியான் பற்றி ஒரு முறை முறையோ என்ன உலை நின்றார் விளக்கி இந்த பெருமுறை உலகில் எல்லா நெறி கொண்டு பிணங்குகின்ற திருமறை முனிவரே நீர் எங்குளீர் செப்பும் என்றார். எல்லாரும் பார்த்து இவர் சொல்கிறதையெல்லாம் பார்த்துட்டு, சரி உங்கள் ஊர் எங்கே, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க சொல்லுங்கள், உங்களை இது வரைக்கும் நாங்கள் யாருமே பார்த்ததில்லை. ஒரு ஊரில் ஒரு பெரியவர்னால் எல்லோரும் பார்த்துருப்பாங்க இல்லையா, ஆனால் இவரை யாருமே பார்த்ததில்லை. ஆமாம், அதான் நீங்கள் யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதான் அரிய வேதங்களை அருமறை முறையிட்டு இன்னும் அறிவதற்கு அறியான் பற்றினர்.
அதை அறிய வேதங்கள் எல்லாம் ஓலமிட்டு தேடியும் இன்னும் எட்டியறிய பெறாத இறைவன் நம்பி ஆரூரரை பிடித்து கொண்டு ஒரு தரம் இது முறையோ என்று ஓலமிடவும். எல்லாம் பாருங்கள், நம்பி ஆரூரை போய் பிடிச்சிட்டு இது முறையோ என்று சொல்லி ஒரு ஓலமிடுறார். ஓலமிட்டு கேட்கிறாரு. அப்படி ஓலமிட்டு கேட்ட உன்னைய சுற்றும் இருந்த சுற்றத்தார் இவ்விருவரையும் விலக்கி விட்டு, இப்போ சாமி போய் சுந்தரரை பிடிச்சிட்டார். இது முறையா, நீ இப்படி கிழிச்சது முறையா என்று சொல்லி பிடிச்சிட்டாரு. அங்கே இருந்த பெரியவங்க 2 பேர்த்தையும் விலக்கி விடுறாங்க. விலக்கி விட்டுட்டு நீங்கள் யார், எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி இவ்வாறு உலகப் பெருவழக்கிலே இதுவரை இல்லாத ஒரு புது வழக்கினை மேற்கொண்டு பிணக்கம் செய்கின்ற மறைமுனிவரே நீவர்தாம் எங்குள்ளவர் என்று சொல்லும் என்று சொல்லி இருக்கிறவங்க எல்லாரும் கேட்குறாங்க இல்லையா. ஏன்னா நம்ம ஊர் பையனுடைய திருமணத்தை நிறுத்தி இப்படி பேசிகிட்டு இருக்கிறாரு, அதனால் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க என்று சொல்லி அவரை பற்றி கொஞ்சம் விசாரிக்கிறாங்க. அதான் சித்தியாரில் 9 சூத்திரத்தில் பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தாலே நேசமுடன் உள்ளத்தை நாடி என்று சொல்லி சைவ சித்தாந்தம் சொல்லுது. பெருமானை எப்படின்னா பாசஞானம் அப்படிங்கிறது, பசுஞானம்ங்கிறது 2 இருக்குது. பசுஞானம்ங்கிறது ஆன்ம அறிவு, பாசஞானங்கிறது கருவிகரணங்களை கொண்டு அறியக்கூடிய அறிவு. இந்த 2 நாளையும் சாமியை நம்ம பார்க்க முடியாது. அப்போ எப்படி பார்க்க முடியும்? இறைவனுடைய திருவருள் கொண்டு தான் பார்க்க முடியும். அதுதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி பதிஞானத்தால் மட்டும்தான் பெருமானை பார்க்க முடியும். அதனால் அங்கே இருந்தவங்க எல்லாருமே இப்போ எப்படி பார்க்குறாங்க? பசுஞான பாசஞானங்களால் பார்த்துட்ருக்குறாங்க. அதனால் பெருமான் தான் வந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதை விட முக்கியம் என்னென்னா இறைவனுடைய மறைப்பாற்றல் என்று சொல்லக்கூடிய திரோதான சக்தி அங்கே வேலை செய்யுது. அதனால் யாரும் பார்க்க முடியலை. அருமறை எழுதற்கரிய முழுதுமுடற்கரிய மறை, அருமறை அப்படின்னா அருமறை முறையிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மறை முறையிடுதலாவது இறைவனது இறைமை குணங்களை எடுத்து கூறி துதித்தல் என்று சொல்லி, முறையோ இது அநீதி நிகழ்ந்தபோது பொறாது அது செய்தாரை குறித்து சொல்லும் ஓலச்சொல் என்று சொல்லி முறையோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரு முறை முறையோ என்ன உலை நின்றார் விலைக்கு இந்த. இப்போ சாமி இது முறையா அப்படின்னு சொல்லி சுந்தரரை பார்த்து அந்த சபையில் இருக்கக்கூடியவங்களை பார்த்து கேட்குறார். சுந்தரர் அங்கே திருவொற்றியூரில் சுந்தரர் முறையோன்னு கேட்டார் இல்லையா. அதான் அழுக்கு மெய்கொடன் பாட்டு முக்கண்ணா முறையோ மறையோதி உகைக்கும் தன்கடல் ஒற்றியூர்களும் பெருமான் என்று சொல்லி ஒற்றியூர் உறைவான என்று சொல்லி சொல்கிறாருங்க. முறையோ அப்படிங்கிறது இந்த இதில் வருது. பற்றி இதுவரை அவன் அடியான் என்று சொல்லால் பற்றியவர் இப்போது செயலாலும் கையினால் பற்றினார். தீமை செய்தார் இவ்வாறு கையால் பிடித்து முறையிடுதல் வழக்கு மேலிடுதல். அதாவது தப்பு செஞ்சவனுடைய கையில் பிடிச்சி இப்படியெல்லாம் செய்கிறது முறையா அப்படின்னு கேட்குறது உலகியல் வழக்கு. இப்போ அது மாதிரி சுந்தரரை கையில் பிடிச்சு கொண்டு சாமி பேசிகிட்ருக்கிறார். இது முறையா என்று சொல்லி பேசிகிட்ருக்கிறார். இது உலக வழக்கில் காணக்கூடியது. எப்படி நம்பி இறைவனை தொடர்ந்து பற்றினாராதலும் இறைவனும் அவரை பற்றினார் என்பது இங்கு காண்க என்று சொல்லி, இந்த பெருமுறை உலகில் இல்லா நெறி உலகியல் வழக்கில் இல்லாத ஒரு புது வழக்கு. ஏன்னா இது பெருமான் கையிலையில் அறிய சாலுமொழியால் விளைந்ததென்று உலக வழக்கில் வந்ததென்று. அப்படின்னா இது உலகத்தில் இது மாதிரி ஒரு வழக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை. இப்போ மட்டும் ஏன் வந்ததுன்னா அது ஏன் வந்தது? மேலிருந்து சாமியே சொன்னது தானே. அந்த நேரத்தில் உன்னைய சாமிகிட்ட இவர் சொல்லிட்டு வராரு, மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே என்னை தடுத்தாட்கொள் அப்படின்னார். அந்த 2 பெண்களை தவிர வேறொரு பெண்ணிடத்தில் என் மனம் செல்லுகின்ற பொழுது நீங்கள் என்னை தடுத்தாட்கொள்ளணும். ஏன்னா அந்த பெண் யாருன்னு எனக்கு தெரியாது. கமலினி அணிந்தது எங்கே இருக்கிறாங்க என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போ இந்த பெண் கமலினி அணிந்தது இல்லை, சடங்கவி சிவாச்சாரியருடைய மகள் வேறு. அதனால் சாமி சுந்தரருடைய கூற்றுப்படி தான் இங்கே வந்திருக்கிறார். சுந்தரர் சொல்லிட்டு வந்த மாதிரி மையல் மானுடமாய் மயங்கும் அப்படின்னா இந்த உலகம் எப்படின்னா மயக்கத்தை தரக்கூடிய உலகம். இந்த மயக்கத்தை தரக்கூடிய உலகத்தில் என்னுடைய மனம் மாறுகின்ற பொழுது நீங்கள் என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே சொன்னதை தான் சாமி இப்போ அவர் செய்கிறார். அதான் சொல்கிறார். அதாவது சிறுநெறிகள் சேராமை திருவருளே சேரும் வண்ணம்னு மணிவாசக பெருமான் சொல்கிறார் இல்லையா. இப்போ சிறுநெறிகள் சேராமல் இப்போ திருவருளில் போய் அவர் பற்ற போகிறார். இந்த திருமணம் மட்டும் நடந்திருந்ததுன்னா சாமி நமக்கு சுந்தரருடைய அந்த திருத்தொண்ட தொகையெல்லாம் நமக்கு கிடைக்காது இல்லையா. அந்த திருமணத்தை தடுத்து ஆட்கொண்டது தான் சிறப்பு. அதை ஒருமன திறத்தின் அங்கு நிகழ்ந்தது மொழிவேன் ஒய்ந்தேன் அப்படின்னார். அது ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா இந்த தடுத்தாட்கொண்ட புராணம் படித்தாலும் சரி கேட்டாலும் சரி உய்வடையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அவன் சொன்னதே வந்து உய்வடைந்தது அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமானே சொல்லார். விலக்கி அப்படின்னார், இறைவனது பற்றிலிருந்து நம்பி யாரொருவரை விலக்கி. சாமி இப்போ பிடிச்சிருக்கிறார், 2 பேரும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க. சுற்றம் என்னும் தொல்பசு குலாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும் என்று சொல்லி திருவாசகம். அப்படின்னா இறைவனே வந்து நம்மளை பற்றினாலும் கூட அந்த சொந்த பந்தம் இருக்குது பாரு, அது நம்மளை நெருங்கிறது கூடாத விலகிருமா. அப்போ அப்படி தான் சுந்தரர் இருக்காது, சாமியே வந்து பிடிச்சிட்டார்ல. ஆனாலும் பாருங்கள், அதுதான் வினை பயன் அப்படிங்கிறது. இறைவனுடைய திருக்கரை நம்ம மேலே படுறதுக்கு எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கணும். ஆனால் இறைவனை நம்ம தேடி போகிறோம், ஆனால் சுந்தரரை இறைவன் வந்து பற்றாரு. ஆனாலும் அந்த சொந்த பந்தங்கிறது இருக்குது பாருங்கள், அது விடாது. அதெல்லாம் இப்போ 2 பேர்த்தையும் பிரிச்சிருச்சு. அதான் மணிவாசக பெருமான் சொன்ன மாதிரி சுற்றம் என்னும் தொல்பசு குலாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும் சொல்லி, அந்த சுற்றம் அப்படிங்கிறது வந்து என்ன செய்யும், பெருமானிட்டிருந்து நம்மளை பிரிச்சிருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். சுந்தரருடைய வரலாறு ஒரு உதாரணம். ஆமாம், அவர் பாட்டுக்கு சாமி கூட போயிருப்பார் இல்லையா, ஆனால் அவங்க விடமாட்டேங்கிறாங்க. பெரும் பற்றாக இறைவன் தாமே வழிய பற்றவும் அதை இடையிட்டு விளக்கினர் என்பது குறிப்புங்கிறார். ஆமாம், அதாவது சிவஞான போதத்தில் ஒரு வெண்பா இருக்குது, 12ஆம் சூத்திரத்தில் ஒரு வெண்பா இருக்குது, தவறாக நினச்சிக்க வேண்டாங்க. அதில் என்ன சொல்கிறாருன்னா, இவர் நம்ம மெய்கண்டார் என்ன சொல்கிறாருன்னா, மறைப்பித்து தம்மை மலங்களில் ஆர்த்தும் சிறப்பில்லார் திறத்து சேர்க்கை அப்படின்னார். அதாவது நம்முடைய வினை கூட ஏதா ஒரு நேரத்தில் தான் நம்மளை வந்து நம்மளுடைய மலக்குழியில் கொண்டு போய் தள்ளுமா. ஆனால் உறவினர்கள், அந்த அடியார் அல்லாதவங்க இருக்கிறாங்க பாருங்கள், அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு நம்மளை கூட அந்த வினைக்குழியில் தள்ளிடுவாங்களாம். சிவஞான போதத்தில் சொல்கிறாங்க, எப்படியாவது நம்மளை கொண்டு போய் அதில் தள்ளிடுவாங்களாம். மரப்பித்து தம்மை மலங்களில் ஆர்த்தும் சிறப்பில்லார் திறத்து சேர்க்கை. சிறப்பில்லார்னா என்னென்னா அடியார் அல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அதாவது நான் குறையாக சொல்லலை, சிவஞான போதத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம யாரோட இருக்கணும் அப்படின்னா அடியார்களோட, நம்ம திருக்கூட்டத்தோடு நம்ம இணைஞ்சிருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த வினைகள் பற்றாமல் இருக்கும். அதான் அதுக்கு தான் சொல்கிறது. இப்போ நம்பிகள் வந்து இதுவரைக்கும் யாரு கூட இருக்கிறாரு, சொந்த பந்தங்களோடு இருக்கிறார். சொந்த பந்தங்களோடு இருக்கக்கூடிய நம்பிகள் இனி என்ன செய்ய போகிறாரு, இறைவனுடைய பற்றுக்கு வந்துட போகிறாரு. இறைவனுடைய பற்றுக்கு வந்தாச்சுன்னா அங்கே யார் இருக்காங்க, எல்லாம் அடியார்கள், திருக்கூட்டம், இப்படி தான் அவருக்குன்ட்டு ஒரு பரிசனங்கள் அங்கே இருக்குது. பிணங்குதல்லாம் மாறுபடுதல் என்று சொல்லி யாவரையும் வேறுபடுதல்னு சொல்லி சொல்கிறார். யாவையும் சூனியம் சத்ததிராதலின் சத்தே அறியாது அசத்து இலது அறியாது. சிவஞான போதத்தில் 7ஆம் சூத்திரங்க. யாவையும் சூனியம் சத்ததிராதலினர், பெருமான் முன்பாக எதுவுமே வந்து முனைத்து நிற்காது. இங்கே சுந்தரருடைய அந்த வேகமெல்லாம் சாமி முன்னாடி எதுவும் வேலைக்காகலை. யாவையும் சூனியம் அப்படின்னார். சத்துனா இறைவனுங்க, இறைவனுக்கு முன்பாக எல்லாமே ஒன்றுமில்லாத போயிடும். நான் சுந்தரருடைய அந்த வேகம், கோபம் எல்லாமே இங்கே என்ன ஆகுது, கொஞ்ச நேரத்தில் ஒன்றுமே இல்லாத போகுது. என்ன சொன்னாலும் கேட்க போகிற அளவுக்கு அவர் வரப்போகிறார். அதுக்கு என்ன காரணம், இறைவனுடைய தன்மை, அது பெருமானுடைய தன்மை. நமக்கு வந்து திருவருள் அந்த நேரம் வந்துருச்சு அப்படின்னா வேறு எதுவுமே நம்மளை தடுக்க முடியாது. இந்த சொந்தங்கள் எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான், அதற்கு பிறகு அவர் அப்படியே பெருமானுடைய அந்த திருவருள் ஐக்கியத்தில் வந்துடுவார். பிணங்குதல் மாறுபடுதல் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி எங்குளியர் அப்படி எல்லோரும் கேட்குறாங்க, நீங்கள் எங்கேயா இருக்கிறீங்க, உங்களை பார்த்ததே இல்லை நாங்கள், நீங்கள் எங்கே இருக்கிற எங்குளியர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது இருவகை அறியாமையை வெளிப்படுத்தியது. இங்கு கண்முன் இருப்பவராயினும் காணாமை எங்கும் இருப்பார். எங்கும் இருக்கக்கூடிய பெருமான எங்குளியர் அப்படின்னா அவர் எல்லா பக்கம் இருக்கக்கூடியவர் இல்லையா, எல்லாம் பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடியவர். அவரை பார்த்து என்ன கேட்குறாங்க இவங்க, எங்குளியர் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், அறியாமை தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இறைவனைவே வந்து எங்குளியர் அப்படி நீங்கள் எங்கேயா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்ல, அவர் எல்லா பக்கம் இருக்கக்கூடியவர் இல்லையா, பரம்பொருள். ஆமாம். என்றாலும் நின்ற ஐயர் இங்குலேன் இருப்பும் சேய்த்த அன்று இந்த வெண்ணெய் நல்லூர் அது நிற்க அறத்தார் இன்றி வந்திரல் செய்து என் கையில் ஆவணம் வலிய வாங்கி நின்றவன் கிழித்துத்தானே நிரப்பினான் அடிமை என்றான். அதை கிழித்ததுனால அவனே அடிமைன்னு சொல்லிட்டான். சாமி சொல்கிறாரு, அவன் அதை கிழித்ததுனால தான் அடிமைங்கிறத ஒத்துட்டான். எனக்கு அவங்ககிட்ட நியாயம் இருந்திருந்தா அதை கிழிக்காமல் இருந்திருப்பான். அதை படித்து பார்த்து நீங்களே ஒரு தீர்ப்பு சொல்லலாம். இப்போ கிழித்ததுனால தான் அடிமைங்கிறது அவனே ஒத்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்றாலும் நின்ற ஐயர் இங்கு அது அப்படின்னா இவ்வாறு கேட்டாலும் நின்ற ஐயர் நான் இங்கே இருப்பவன் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி கேட்டவன் நான் இங்கே இருக்கிறவன் தான், இந்த ஊருக்காரன் தான்,
ரொம்ப தூரத்துலையும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற வெண்ணெய்நல்லூரில் நான் இருக்கிறேன் அப்படின்னாரு. வெண்ணெய்நல்லூர் தான் என்னுடைய ஊர். இந்த வெண்ணெய்நல்லூருக்கும் இந்த மணப்புத்தூருக்கு எவ்வளோ தூரம்னா ஒரு கொஞ்சம் தூரம், ஒரு 10 கிலோமீட்டர், ஒரு 5 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இது நடக்கிறது எங்கேன்னா திருமணப்புத்தூர், சரங்க விஸ்வாச்சாரியருடைய ஊரில். அந்த காலத்தில் முதல்ல சொன்னோம் இல்லைங்களா, பெண்ணுடைய வீட்டில் தான் திருமணம் நடக்கும். அந்த காலத்தில் பெண்ணுடைய வீட்டில் தான் திருமணம் நடக்கும். இந்த பெண்ணுடைய வீடு இருக்கக்கூடியது திருமணப்புத்தூர். அவர் சொல்லார், நான் இங்கே இருக்கிற ஊர் தான், ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவெண்ணைநல்லூரில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஆமாம், இருப்பிடம் நெடுந்தூரம் உள்ளதன்று இதோ அணிமையில் இருக்கும் திருவெண்ணைநல்லூர் தான். அது நிற்க தவறு என் கையிலிருந்து ஓலை வலிமை செய்து பிடுங்கி கிழித்ததுனாலேயே தான் அடிமை என்ற உண்மை இவனை உறுதிப்படுத்தி விட்டான் அப்படின்ட்டார். இவன் கிழித்ததுனால நான் அடிமைங்கிறத இவனை உறுதிப்படுத்திட்டான். அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஆனாலும் அதை சொல்லிக்கிட்டு உடனே சொல்கிறார், நீ எந்த ஊருன்னு தான் கேட்டாங்க. நீங்கள் யாருன்னு கேட்ட உடனே நான் ஒன்றும் ரொம்ப தூரமெல்லாம் இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவெண்ணைநல்லூர் தான். அந்த ஓலையை கிழிச்சதுனால அவன் தானே அடிமைங்கிறத ஒத்துட்டான், அவனை நீங்கள் எங்கூட அனுப்பிச்சுட்ருங்க அப்படின்னு சொல்கிறார். நின்ற ஐயர் அப்படின்னு எல்லாமா எங்குமாய் நின்ற இறைவன் என் நிலையில் பெருமை. அப்பர் சாமிகள் நின்ற திருத்தாண்டகத்தில் அதனுடைய பெருமை. நின்ற திருத்தாண்டகத்தில் பெருமானுடைய அந்த நின்ற திருத்தாண்டகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஒருத்தர மந்திரத்துக்கு இணையானது. பெருமானுடைய எல்லாமா இருக்கக்கூடிய நிலையை சொல்லக்கூடியது. நின்ற திருத்தாண்டகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இறைவனுடைய அந்த வியாபக நிலையை சொல்லக்கூடியது தான் நின்ற திருத்தாண்டகம். ஆமாம், இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமூர்த்தியாய் அட்டமூர்த்தியாகி இப்படி ஒவ்வொன்றாக பெருமான் இந்த உலகத்தில் இருக்கிறான் அப்படிங்கிறது தான் அந்த நின்ற திருத்தாண்டகம் சொல்கிறது. அது ஸ்ரீருத்ர மந்திரத்துக்கு இணையானது நின்ற திருத்தாண்டகம். அப்பர் சாமிகளுடைய 6ஆம் திருமுறையில் வரக்கூடியது. அப்படி நின்ற ஐயர் அப்படின்னு சொல்கிறாருங்க. இறைவனது வியாபக நிலை அவ்வாறு எங்கும் நிற்பான் என்பதும் அங்கன நின்றாலும் உயிர்கள் அவனை அறியா என்பதும். ஆமாம், தாவியவன் உடனிருந்தும் காணாத தற்பரன் சொல்லி தேவாரம் சொல்லுது. அப்படின்னா இறைவன் எல்லா பக்கத்துலேயும் இருப்பான், ஆனால் நம்ம அவனை அறிந்து கொள்ள முடியாது. ஏன் அறிந்து கொள்ள முடியாது? நமக்கு அந்த பக்குவம் வந்தால் மட்டும்தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். சாமி எல்லா பக்கம் இருப்பார். தாவியவன் உடனிருந்தும் காணாத தற்பரன் அப்படின்னார் தேவாரத்தில் சொல்லுது. தாவியவன் உடனிருந்தும் எல்லா பக்கம் பரவி இருக்கக்கூடிய பரம்பொருள், ஆனால் நம்ம ஏன் அறிந்து கொள்ள முடியல? நமக்கு அந்த பக்குவம் வருகின்ற பொழுது தான் நம்ம அவனை அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் கோழிதி தேவாரத்தில் சொல்கிறார். ஐயர் அப்படின்னா என்னென்னா, ஐயருங்கிறது ஒரு ஜாதியை குறிக்கக்கூடிய பெயர் இல்லைங்க, பெருமையுடையவர்னு அர்த்தங்க. ஐயர் அப்படின்னா பெருமையுடையவரேன்னு அர்த்தங்க. ஆமாம், ஐயர் அப்படின்னா பெருமை. ஐயர் நீர் அவதரித்திட இப்பதி அளவில் மாதவம் செய்தது. திருநிலைகண்டன யாழ்ப்பாணரை பார்த்து ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார் ஐயர் அப்படின்னு சொல்லி. செய்ததன்று அப்படின்னு சொல்கிறார். அங்கங்கேயும் நின்றானாதன்னு இருப்பு நிரூபித்து விட்டான். அடிமைங்கிறத அதை கிழிச்சதுனால அடிமைங்கிறத நிரூபித்து விட்டான் என்று சொல்லாருங்க. குழை மறைகாதினானை கோதிலாரூரர் நோக்கி பழைய மன்றாடி போலும் இவன் என்று பண்பின் மிக்க விளைவுறு மனமும் பொங்க வெண்ணெய் நல்லூரே ஆயேல் உன் பிழைநெறி வழக்கை அங்கே பேசனி போதா என்றார். அந்த மறைந்த கொலைக்காதையுடைய வேதியரை குற்றமற்ற நம்பியாரூரர் பார்த்து அவரை பேசுகிறாருங்க. என்ன சொல்கிறாருன்னா, இவன் பழைய மன்றாடி போலும் என்று நம்புட்கொண்டு. பழைய மன்றாடினா பல முறை ஏறி இறங்கின ஆளாக இருக்குது. கோர்ட்டுக்கு பல முறை இந்த மாதிரி நிறைய வழக்குகள் மூலமாகவே இவர் இதே பொழப்பாக இருக்கக்கூடிய ஆளாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஒரு பொருள். இன்னொன்று என்னென்னா, மன்றிலே நின்று ஆடக்கூடிய பெருமான் அப்படிங்கிறது ஒரு பொருள். பழைய மன்றாடினா கூத்த பெருமானை சொல்கிறார். பழைய மன்றிலே நின்று ஆடக்கூடிய ஒரு பெருமான் என்று சொல்லி அதுவும் ஒரு பழைய மன்றாடி போலும் என்று சொல்லி இவன் என்று பண்பின் மிக்க விளைவுறு மனமும் பொங்க அப்படின்னார். அப்படின்னா அன்பின் தன்மைக்கு பொருந்திய மனத்தினாலே அதனால் நெகிழ்ந்த ஆசை மேன்மேல் அதிகரிக்க, ஐயா நீ திருவெண்ணைநல்லூரில் இருப்பவனானால் நீ மேற்கொண்டு வந்த இந்த பிழை நெறி வழக்கை அங்கே போய் போதுவாயாக என்று சொல்லார். அதாவது திருவெண்ணைநல்லூர் தான் உங்கள் ஊர் அப்படின்னு சொன்னால் அங்கே போய் இந்த வழக்கை வச்சுக்கலாம் என்று சொல்கிறாங்க. குலைமறை காதினான்னா குலையுடைய காதையுடையவன் என்று சொல்கிறாருங்க. காதலினி கண்டிகை வடித்த குலை தாளை என்று சொல்லி பெருமான் எப்பொழுதும் குலை அணிந்து கொண்டிருப்பார். குலையணி காதினானுக்கு அன்பராம் குணத்தின் மிக்கார் விளைவின்றி கொளார். எடிபத்த நாயனாருடைய புராணத்திலே அதை பற்றி சொல்லுது. குலையணி காதினான் சிவபெருமான் தான் குலையணி காதையுடையவன். அவனுடைய அன்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா,
குணத்தில் மிக்கவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி எரிபத்த நாயனாருடைய புராணத்தில் ஒரு இடம் வருதுங்க. அடியார்கள் எப்படி இருப்பாங்கிறது அங்கே சொல்கிறார். அந்தளவுக்கு அடியார்கள் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியங்க. பட்டத்து யானையை வெட்டிட்டாங்கன்னு சொல்லி செய்தி போகுது. எரிபத்த நாயனார் பட்டத்து யானையை வெட்டிடுறார். சிவகாமி ஆண்டாருடைய மலரை பறித்து கீழே சிந்துனதுனால அடுத்த வாரம் விழா வருது. ஆயுத பூஜைக்கு முந்தின நாள் 8வது நாள் அஷ்டமி அன்னைக்கு அந்த விழா, பூக்குடலை விழான்னு சொல்லி எரிபத்த நாயனார் விழா கரூரில் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதில் சிவகாமி ஆண்டாருடைய மலரை பறித்து சிந்திடுது பட்டத்து யானை. அந்த யானையை அவர் சிவதான்ட்டு ஓடுறார். வயசானவர், அவரால் ஒன்றும் செய்ய முடியலை. அப்போ எரிபத்த நாயனார் வழியில் வருவார். என்னென்னு கேட்குற பொழுது மலரை அந்த கறி யானை சிந்தி விட்டதுன்னு சொன்ன உடனே போய் அந்த யானையை போய் வெட்டிடுவார். தும்பிக்கையை வெட்டி அந்த யானையே இறந்து போயிடும். அதே மாதிரி குத்துக்கால் பாகர்களும் இறந்து போயிடுவாங்க. அப்படி இறந்து போன உடனே அரசனுக்கு என்ன செய்தி போகுதுன்னா, இந்த மாதிரி ஒரு அடியார் வெட்டினார்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்க, கொஞ்சம் சேர்த்து சொல்கிறாங்க. பக்கத்து நாட்டு எதிரிகள் உங்கள் பட்டத்து யானையை வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவருக்கு கோபம் வந்துடுது. கோபம் அவர் என்ன செய்கிறாரு, குதிரை எடுத்துகிட்டு வேகமாக வர்றார். வேகமாக பார்த்தா யானை இறந்து கிடக்குது, பாகர்கள் எல்லாம் இறந்து கிடக்கிறாங்க. பக்கத்தால் ஒருத்தர் மலுவோடு இருக்கிறாரு. கையில் மலு இருக்குது, ஆனால் நெத்தியில் திருநீர் இருக்குது, கழுத்தில் ருத்ராட்சம் போட்டிருக்கிறாரு. அவர் பார்த்தாராம், குதிரை மேலே இருக்கிற பொழுதே பார்த்தா அடியார் ஒருத்தர் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறார். பக்கத்தில் போகிற பொழுது அவர் மனசில் என்ன நினச்சார் அப்படிங்கிறது சேக்கிழார் பெருமான் சொல்கிறார் நமக்கு. என்ன நினச்சாராம், குளையணி காதினானுக்கு அன்பராம் குணத்தின் மிக்கார் பிழைபடி நன்றி கொள்ளார் அப்படின்னார். அவரே யாருக்கிட்டையும் விசாரிக்கலை, அவரே முடிவு பண்ணாராம். புகழ்ச்சோழ நாயனார், புகழ்ச்சோழர் அரசர் இப்போ என்ன நினச்சார் அப்படின்னா, அவர் சிவபெருமானுடைய அடியார், அதனால் அவர் மேலே தப்பு இருக்காது, தப்பு நம்ம பக்கம்தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னார். அதான் சார், குளையணி காதினானுக்கு அன்பராம் குணத்தின் மிக்கார் பிழைபடி நன்றி கொள்ளார். ஏதோ தப்பு நம்ம மேலே இருந்திருக்கும் என்று சொல்லி சொன்னாராம். அதற்கு பிறகு பக்கத்தில் போகிறாரு. நடந்ததையெல்லாம் எரிபத்த நாயனார் சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே புகழ்ச்சோழர் சொன்னாராம், இந்த மாதிரி யானை ஒரு சாமிக்கு பூ கொண்டு போன பெரியவருடைய பூவை பறித்து போட்டுருச்சுங்கிறீங்க, இப்படியெல்லாம் அந்த யானை தப்பு செஞ்சுருக்குது, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், இந்த யானையினுடைய உரிமையாளர் யார், நான் தான். இது பத்தாது, என்னையும் நீ கொல்லணும், இங்கு இது போதாது, என்னையும் கொல்ல வேண்டும். அப்படி கொள்றதுனால உங்கள் கையில் இருக்கிற மலு அடியார்களை காப்பதற்காக வச்சுருக்கிறீங்க. அடியார்களுக்கு ஏதாவது துன்பம் வந்தால் தான் அந்த மலு, அதில் கொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, என்னுடைய வாளால் நீ என்னை கொல்லு என்று சொல்லி தன்னுடைய வாளை எடுத்து தன்னையே கொல்றதுக்கு கொடுத்தவர் புகழ்ச்சோழ நாயனார். இதுதான் அந்த சரியத்தில் பெரிய ஒரு இது. அப்புறம் 2 பேரும் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாங்க. அதற்கு பிறகு அன்பு பாராட்டி கொள்ளுகிறாங்க. அதெல்லாம் சரியத்தில் வருது. அப்போ இதை எதுக்காக சொன்னேன்னா, அந்த குலையணி காதினானுக்கு அன்பராம் குணத்தின் மிக்கார் அப்படின்னா, அடியார்கள் தப்பு செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறாருங்க. அந்த அளவுக்கு அடியார்களும் இருக்கணும். தான் பெருமானுக்கு அந்த குலையணி காதினான், குலைமறை காதினான் என்று சொல்லி இங்கே சொல்கிறாருங்க. பழைய மன்றாடி வழக்கிடுதலே தொழிலாக உடையவன், வழக்கே தொழிலாக கைதேர்ந்தவன் அப்படின்னு ஒரு பொருள். இன்னொன்று மன்றிலே ஆடக்கூடிய பெருமான், தில்லையில் கூத்த பெருமானாக இருக்கக்கூடிய பெருமான். 2 பொருளுங்க. ஆமாம், பழைய மன்றாடி போலும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆடுபவன் என்ற குறிப்பு, பழையவற்றிற்கெல்லாம் பழமையானவன். அதனின் பழைய பெருமான் எப்படிப்பட்டவன்னா ரொம்ப பழமையான பெருமான் இல்லையா. அதாவது நம்முடைய திருமுதுகுன்றத்தில் விருதாச்சலத்தில் சாமிக்கு பேர் பழமலைநாதர்னு பேர் இருக்கு. ரொம்ப பழமையான பெருமான், பழமலைநாதர் அவருக்கு பேர். 2 அம்பாள் அங்கே, விருத்தாம்பாள் பாதாம்பாள் அப்படின்னு சொல்லி 2 அம்பாள் அங்கே பழமலைநாதர்னு சொல்லுவாங்க. அதை பழைய மன்றாடி போலும் அப்படின்னு சொல்லி சொன்னார். விளைவுறு மனமும் பொங்க, ஆசை கொள்ளும் மனமும் கோபத்தால் பொங்கங்கிறார். இப்போ சுந்தரருக்கு ஆசையும் இருக்குது, அதே மாதிரி அவரை பார்த்தோன்னா கோபமும் வருது. வெண்ணை நல்லூருக்கு போதா என்று வழக்கிற்கு அரைகோவி ஆரூர் முற்பட்டு அழைத்தது, வேறு வேறு இடங்களில் பிறள பேசினும் ஒருவன் தன்னை அறிந்த ஊரிலே பேச துணிய. அருமையான இடம். அதாவது ஏன் சுந்தரர் வெண்ணெய்நல்லூர்லேயே போய் பேசிக்கலான்னு சொல்கிறார் அப்படின்னா, எந்த ஊர்னு கேட்டாங்க, நான் வெண்ணெய்நல்லூர்னு சொன்னார் சாமி. வெண்ணெய்நல்லூரில் போய் பேசிக்கலான்னு சுந்தரர் ஏன் சொன்னார்னா, வெவ்வேறு ஊர்லையெல்லாம் எப்படி வேணாலும் பேசலாம், ஆனால் உள்ளூருக்குள்ளே பேச முடியாது. இவன் இப்படி தாண்டா பண்ணுவான்னு யாராவது ஒருத்தன் சொல்லுவான்ல. அதனால் சுந்தரர் அது கூட நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, சரி அப்படின்னா அங்கேயே பேசிக்கலாம். இப்போ எங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க, மணப்புத்தூரில். ஆனால் சுந்தரர் எந்த ஊர்னு கேட்டவுடனே அவர் என்ன சொன்னார்,
திரும்ப வெண்ணெய்நல்லூர்னார். சரி அப்படின்னா உங்கள் ஊர்லேயே பேசிக்கலாம், ஏன்னா சொந்த ஊரில் யாரும் பொய் பேச முடியாது இல்லையா. அவன் ஏன்னா நல்லவன் 4 பேர் இருப்பான், அது நமக்கு ஆகாத நல்லவன் நிறையா இருப்பான். இவன் இப்படி தாங்க பண்ணிகிட்டே இருக்கிறான்னு வந்து சொல்லுவான். அதனால் அது கூட தனக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லி இப்போ வழக்கு எங்கே வருது? வெண்ணெய்நல்லூருக்கு வருது. வெண்ணெய்நல்லூருக்கு வராங்க, வெண்ணெய்நல்லூருக்கு வர போகிறாங்க. வெண்ணெய்நல்லூருக்கு போதாய் என்று வழக்கிற்கு அறைகூவி ஆரூரர் முற்பட்டு அழைத்தார் என்று சொல்லி பிழைநெறி வழக்கு, பிழையாகிய வழியிலே பட்ட வழக்கு. இந்த வழக்கே தப்புங்கிறார் சுந்தரர். இந்த வழக்கே முதல்ல தவறான வழக்கு, பிழைநெறி வழக்கு அப்படின்னார். ஆனால் வழக்குன்னு வந்தால் சந்திச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிழையாகிய வழியிலே பட்ட வழக்கு உயிர்களை எல்லாம் அடிமையாக்கி பிழைக்க செய்யுமாறு வழிகாட்டு. பிழைநெறி வழக்குங்கிறது 2 பொருள் சொல்கிறாங்க. பிழை அப்படிங்கிறது வழக்கு, தவறான வழக்குங்கிறது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, உயிர்களை எல்லாம் அடிமையாக்கி பிழைக்க செய்யுமாறு வழிகாட்டும் வழக்குனர். ஏன்னா சுந்தரர் வந்ததுனால உயிர்களெல்லாம் பிழைப்பதற்கு காரணமானது. ஏன்னா சுந்தரர் திருத்தொண்ட தொகை பாடி அந்த திருத்தொண்ட தொகை மூலமாக அந்த உயிர்களெல்லாம் பிழைப்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கு அப்படிங்கிறனால பிழைநெறி வழக்கு என்று சொல்லி சொல்லார். பிழைக்க செய்தல், உய்ய செய்தல் அப்படின்னு சொல்லி, பிழைக்க செய்தலாம் உய்வடை செய்தல் அப்படின்னு பொருளுக்கு. விலை ஒரு மனம்னார். முன் பதிந்து கிடந்த அன்பு இப்போது அவர் ஆட்கொள்ளும் வந்த கருணையினாலே தாக்கொண்டு பொங்கி எழுந்த மனம் என்று சொல்லி சொன்னார். அங்கே பேச வழக்கு விசாரிக்கும் இடம் வழக்கிடப்பட்டார் இருக்கும் இடமாம் என்பது காலச்சட்டம். அதுபோலவே அந்நாளிலும் நியதி. அப்படி இருந்தும் வழக்கிடப்பட்டார் இசைந்தால் வழக்கு தொடர்ந்தவன் வாதி இருக்கும் இடத்துக்கு விசாரிக்கலாம் என்பது இதனால் புலனாகும் என்று சொல்லி, அதாவது வழக்கு எங்கே விசாரிக்கணுமோ அங்கே விசாரிக்கணும், வழக்கிடப்பட்டவர் எங்கே விசாரிக்கணும்னு விருப்பப்படுறாரோ அங்கே விசாரிக்கலாம். இப்போ சுந்தரர் அங்கே வெண்ணெய்நல்லூர்லேயே உங்கள் ஊர்லேயே வச்சு விசாரிக்கலான்னு சொன்னதுனால இப்போ அங்கே வர போகிறாங்க. எப்படி வந்தாருங்கிறது சொல்லுவாங்க. வேதியன் அதனை கேளா வெண்ணெய்நல்லூரிலே நீ போதினும் நன்று மற்ற புனிதனான் மறையோர் முன்னர் ஆதியின் மூலவோலை காட்டினி அடிமையாதல் சாதிப்பன் என்று முன்னே தண்டு முன் தாங்கிச் சென்றான். தண்டு முன் தாங்கிச் சென்ற ரொம்ப அருமையான இடம். ஐயா இந்த இடத்த நல்லா சொல்லுவார். தண்டு முன் தாங்கிச் சென்றான்னா கோலை ஊனிட்டு போல கோலை கையில் எடுத்துகிட்டு போகிறார். ஏன் அந்த இடத்த அப்படி சொல்கிறார் அப்படின்னா, தண்டை சிவபெருமான் கையில் எடுத்துகிட்டு போகிறார். தண்டை ஊன்றி சாமி அதில் ஊன்றிட்டு போனார்னா இந்த பிரபஞ்சத்தையே தாங்கக்கூடிய சிவபெருமான ஒரு தண்டு தாங்குச்சுன்னு குற்றம் வந்துடுமா, பொருள் குற்றம் வந்துடுமா. அதனால் சேக்கிழ பெருமான் என்ன தண்டு முன் தண்டை கையில் பிடிச்சிட்டு போகிறார். கையில் தண்டு இருக்குது, அதை ஊனிட்டு அதனுடைய ஒரு இதில் போகலை, தண்டை கையில் பிடிச்சிட்டு அவர் போகிறார். தண்டு முன் தாங்கி சென்றான் அப்படின்னு சொல்லி சொல்ல அருமையான இடம். வேதியன் அதனை கேள வெண்ணெய்நல்லூரிலே நீ போதினும் நன்று. சாமி சொல்கிறார், வெண்ணெய்நல்லூர் தானே, அங்கே போன பரவாயில்ல, அங்கே நல்ல வேதியர்களாக இருக்கிறாங்க, அவங்களாம் நல்ல தீர்ப்பாக சொல்லுவாங்க, அப்போ அங்கேயே வச்சுக்கலாம் என்று சொல்லி சாமியும் அங்கே வராரு. மணி 7:30 ஆயிடுச்சா? சரி சரி சரி, நான் பார்க்கல, இந்த மாதிரி முடிச்சுக்கலாம். சரி. வேதியன் அதனை கேள வெண்ணெய்நல்லூரிலே நீ போதினம் நன்று மற்ற புனிதனான் மறையோர் முன்னர். அங்கே நல்ல மறையவர்களாக இருக்கிறாங்க, புனிதமான மறையவர்கள் அங்கே இருக்கிறாங்க, அங்கேயே வச்சுக்கலாம். தூய வேதியர்கள் முன்பு ஆதியில் எழுதித்தர பெற்ற மூல ஓலையை காட்டி எனக்கு நீ அடிமைதான் என்பதை சாதித்து காட்டுவேன். அந்த மூல ஓலையை வச்சு நான் நீ இப்போ என்னென்னா முதல்ல கிழிச்சது படியோலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அதை ஜெராக்ஸ், அது ஒரிஜினல் இன்னும் ஒரு கையில் இருக்குது. அந்த காலத்திலே ஜெராக்ஸ் இருந்திருக்கு, படியோலை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ மூல ஓலை யார்கிட்ட இருக்குன்னா சாமி, இது மாதிரி எத்தனை மூல ஓலை வேணாலும் சாமி உருவாக்கலாம் இல்லையா, அவர் பார்த்து நினச்சா என்ன வேணாலும் வரும். அப்படி கிழிச்ச உடனே அது ஜெராக்ஸ் தான், எங்கிட்ட மூல ஓலை எங்கிட்ட இருக்கு என்று சொல்லி அதான் அப்படி அடிமையாதல் சாதிப்பன் என்ற ஆதியின் மூல ஓலை காட்டி. அப்போ மூல ஓலைனா ஏற்கனவே கிடைச்சது படியோலை இல்லையா, ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். மூல ஓலை காட்டி நீ அடிமையாதல் சாதிப்பன் என்று முன்னே தண்டு முன் தாங்கி சென்றான் என்று சொல்லி அப்படி அந்த எனக்கு நீ அடிமைதான் என்பதை சாதித்து காட்டுவேன். பெருமான் உறுதியாக சொல்ல சாதித்து காட்டுவேன் என்று சொல்லி வெண்ணெய்நல்லூரிலே போதினும் நன்று அப்படின்னார். அங்கு போனாலும் எனக்கு நல்லதே, நீ எண்ணியபடி அதில் எனக்கு ஒன்றும் இழுக்காவதில்லை, நீ நினைக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் அங்கே ஒரு இழுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது என்று சொல்லி உம்மை இது இங்கு இருப்பினும் நன்று. அதே மாதிரி அங்கே எங்கே இருந்தால் என்ன சாமிக்கு எந்த இடத்த வேணாலும் தன்னுடைய இடமாக ஆக்கக்கூடிய வள்ளல் அவர் இல்லையா.
அந்த ஒரு வல்லமை சாமிக்கிட்ட இருக்குது. ஆனால் இவர் தான் சொல்லார், அங்கே போனால் உள்ளூர்காரங்கிட்டலாம் இருக்கிற போது இவர் எதுவும் போய் பேச முடியாதுன்னு நினைக்கிறார். ஆனால் அங்கே இருக்கிறவங்களும் யாரை வேணாலும் மாற்றக்கூடிய ஆற்றல் பெருமானுக்கு இருக்குது. ஆமாம் என்ற இப்பொருளில் எச்ச உண்மை யான் எங்கும் உள்ளவனாதல் என் வழக்கு மற்ற புனிதம் நான் மறையோர்னர் இவன் என் நினைந்தான் கொள் என்று என் வழக்கை கேட்டலும் சென்று வெகுண்டு சிரித்த இவ்வூர் வேதியர் போலாது அவ்வூர் வேதியர் என் வழக்கை தக்கவாறு ஏற்கும் புனிதம் பெற்றவர். இங்கே இருக்கிற ஐயரெல்லாம் என்னை பார்த்து சிரித்தாங்க, ஆனால் அங்கே இருக்க ஐயரெல்லாம் அப்படியெல்லாம் சிரிக்க மாட்டாங்க, ரொம்ப நல்லவங்க அங்கே இருக்கிறவங்க, அதனால் அங்கேயே வச்சுக்கலான்னு சாமி அதை சொல்லுங்கள். இக்கருத்து பற்றிய வேதியன் ஆலாமோ என்னாது வெண்ணெய்நல்லூர் சோதி வழக்கே புகழ்ந்தார் சோமேசா என்று சொல்லி சிவஞான முனிவர் இதை சொல்கிறாருங்க. வேதியன் ஆலாமோ என்னாது வெண்ணெய்நல்லூர் சோதி வழக்கே புகழ்ந்தார் சோமேசான்னு சோமேசர் முதுமெலி வெண்பான்னு சொல்லி சிவஞான முனிவர் ஒரு பாடியிருக்கிறார், ஒரு நூல் பாடியிருக்காரு, அதில் இந்த மாதிரி சொல்லியிருக்கார். மாதவ சிவஞான முனிவர் அப்படி சொல்கிறார். சாதிப்பன் வழக்கு செய்ய பின்வாங்க மாட்டேன், இங்கு போலவே அங்கும் சாதிப்பேன். வழக்கு மட்டும் நான் எப்போவுமே முன்ன வச்ச கால பின்ன வைக்கிறதில்ல, அங்கேயும் நான் சாதித்து காட்டுறேன் என்று சொல்லி சுந்தரர்கிட்ட இங்கே சவால் விட்டுட்டு வெண்ணெய்நல்லூர் போகிறார் சாமி. ஆமாம், சாதி மூல ஓலை கிழித்து விடப்பட்டமையால் எனது சாட்சி போய்விட்டது என்று எண்ண வேண்டாம், இதுக்கு மேலே இன்னொரு ஒரிஜினல் ஓலை இருக்கே. முன்னே தண்டு முன் தாங்கி சென்றான், தண்டு தாங்கி முன்னே சென்றார், இவருக்கு முன் தண்டு சென்றது, இவருக்கு முன் தண்டு சென்றது என்று சொல்லி அந்த இடத்த அப்படி தண்டை கையில் பிடிச்சிட்டு அப்படி போகிறார். கையில் ஏற்கனவே கொடை வேற ஒரு கையில் இருக்குது இல்லையா, ஆதவ மறைக்குடை அப்படின்னு சொல்லி சொன்னார். கொடை ஒரு கையில் இருக்குது, குச்சி ஒரு கையில் இருக்குது. அப்படி சாமி அப்படி வேகமாக அப்படி போயிட்டுருக்கிறார். சுந்தரரும் அப்படியே அங்கே போகிறார். இப்போ திருமணமெல்லாம் என்னாச்சு? ஆமாம், அந்த பெண்ணு என்னானாங்கிறது கடைசியாக சொல்லுவார். இந்த பெண் மறுபடியும் திருமணம் செஞ்சுக்கிறது இல்லை, அது கடைசியாக சொல்லுவார். அது பார்த்துக்கலாம். அது எப்படி போனார் அப்படிங்கிறது அடுத்த பாட்டில், அதை அடுத்த வாரம் நம்ம சிந்திச்சுக்கலாம். அதாவது ஒரு காந்தத்துக்கு பின்னாடி ஒரு இரும்பு போய் எப்படி சேரும் அது மாதிரி போனாராம் சுந்தரர். இப்போ சாமி முன்னாடி போகிறாரு, அவரை பார்த்த உடனே கோபம் வந்தாலும் பின்னாடி போகணும்னு ஒரு எண்ணம் வருது அவருக்கு. அப்படியே அதை திரிமுக காந்தம் சேர்ந்த இரும்பு போல் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்கிறாருங்க. ஒரு காந்தத்துக்கு பின்னாடி இரும்பு எப்படி தானே போய் அப்படி பற்றிக்குமோ அது மாதிரி சுந்தரருக்கு அவரை பார்க்குறாரு, கோபம் வருது, பேசுகிறாரு, ஆனால் அவர் பின்னாடி போயிட்டே இருக்கணும்னு நினைக்கிறார். அந்த ஒரு ஈர்ப்பு, நேசமுன் கிடந்த சிந்தை நெகிழ்ச்சி அப்படிங்கிறது அதுதான். போன பிறப்பில் அந்த அன்பு இப்போ அப்படியே அவருக்கு நெகிழ்ந்து அப்படி சாமி பின்னாடியே போகணுன்னு தோணுது. அடுத்த வாரம் நம்ம சிந்திக்கலாம். நல்ல சுவையான பகுதி தான். இந்த அளவுக்கு நாம் இன்றைக்கு நிறைவு செஞ்சுக்கலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்மிகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம்.